Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Alladhi hadana lil Islam wa ma kunna linahtadiya lawla an hadana Allah. Thumma salatu wassalamu ala habibina ashrafil anbiya'i wal mursalin Muhammad ibn Abdullah wa ala alihi wa sahbihi wa man wala amma ba'd. நாங்க இதுவரை காலமாக பார்த்து கொண்டு வரக்கூடிய அந்த பகுதி ஃபியலோட சேர்ந்த பெயர் சொற்கள் அப்படிங்கிற அந்த பகுதியில், அதாவது அல் அஸ்மா உல் முத்தசிரத்து பில் அஃப்ஆல், ஃபியற்களோடு சேர்ந்து வரக்கூடிய முக்கியமான பெயர் சொற்கள் சில சம்பந்தமாக பார்க்குறோம். காரணம், அதுக்கு ஒரு இஷ்டிகாக் இருக்குது. இஷ்டிகாக்குனால் வேர்ட் ஃபார்மேஷன், சொல் உருவாக்கம் ஒன்று இருக்குது, டெரிவேஷன் அப்படி நம்ம சொல்கிறதுக்கு. அப்போ அந்த அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு பாடப்பரப்பு பகுதி தான் மஸ்தர். நாங்கள் இங்கே மஸ்தர்ன்று வரும்பொழுது அதெல்லாம் அதை பற்றிய பாடம் ஒரு விரிவான பாடம். மஸ்தருடைய தன்மை, அது எப்படியெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகும் ஒரு வசனத்தில்ங்கிற ஒரு பெரிய பரந்த பாடப்பகுதி. ஆனால் எதெல்லாம் சர்ஃபோட ரிலேட்டட் ஆகுதோ அந்த பகுதியை மட்டும்தான் நாங்கள் இங்கே ஓரளவு சுட்டி காட்டுகிறோம். அது கூட விரிவாக இல்லை, ஓரளவு. ஏன்னால் இதில் எல்லா ஆக்களுடைய நிலைமையை நான் அவதானிக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒரு அறிவோட அல்லது ஒவ்வொரு சூழ்நிலைகளோட அல்லது ஒவ்வொரு மொழி திறமையோடு இருப்பீங்க. அப்போ அந்த உங்களுடைய அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் அதை நம்ம படிப்பிக்கையும் வேணும் என்கிறதுனால நான் ஓரளவு தேவையான சில பகுதிகளை என்னது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணினால் இன்ஷா அல்லாஹ் அது விளங்கெடுக்க ஏழுமான ஒரு பகுதி தான். அது பெரிய கஷ்டமான ஒன்று இல்லை. அந்த அடிப்படை நம்ம இன்றைக்கு நம்ம படிக்கக்கூடிய அந்த பாடப்பகுதி மஸ்தர் சம்பந்தமானது. மஸ்தரை பொறுத்த வரையில் இங்கே ஒரு அரபுல ஒரு டெஃபினிஷன் தந்திருக்காங்க, வரைவிலக்கணம், தாரீஃப். அதே மாதிரி தமிழ்லையும் உங்களுக்கு அது சம்பந்தமான ஒரு குறிப்பொன்று தந்திருக்கேன். அப்போ நாங்கள் மஸ்தர்ண்டா என்னன்னு சொல்வதாக இருந்தால் லேசாக சொல்கிறேன்டா, செயலை மட்டும் காட்டக்கூடிய சொல், செயலை மட்டும் காட்டும், எக்ஷன், ஹதஸை காட்டும். அது சொல்லுவாங்க ஹுவ இஸ்முன் எதுல்லு அல ஹதஸின். அது ஒரு இஸ்ம். அது எதுல்லு அலனால் இண்டிகேட் பண்ணும், அது சுட்டி காட்டும். அதாவது அல ஹதஸின் முஜர்ரதி மினசமான், காலம் இல்லாமல் வெறும் செயலை மாத்திரம். அதாவது அந்த முஜர்ரத் மினசம் என்றால் காலம் இல்லாமல், காலத்தை காட்டாது. மாதி முதாரி அப்படின்னு ஒரு காலம் வராமல் வெறுமனே ஒரு செயலை மாத்திரம் காட்டக்கூடியது தான் மஸ்தர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா எங்களுக்கு அதை எப்படி சொல்லலாம்டான், மஸ்தர் என்கிறது குல்லுஸ்மின் எதுல்லு அலா ஹதஸின் பிலா ஜமன் அப்படின்ட்டு காட்டுறாரு. காலம் இல்லாமல் வெறும் செயலை மாத்திரம் காட்டும் அப்படின்னு சொல்லி. வஹுவ அஸ்லு ஜமீஇல் முஷ்தகாத், எல்லா சொற்களினுடையும் அடிப்படை அந்த மஸ்தர் தான். ஃபில்லோகல் அரபியா, அரபு மொழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னால் முஷ்தகாத்துன்னு ஒன்று இருக்குது, டெரிவேஷன்ஸ்னா டெரிவேட்டிவ்ஸ்ன்னு சொல்கிறது. அதாவது ஒரு 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 அடிப்படையில் இருந்து உருவாகியவைகளுக்கு நாங்கள் சொல்கிறது முஷ்தகாத்துன்னு சொல்லி. இந்த ஒரு 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 சொல்லினுடைய பிறப்பிடம் எது என்கிறத தீர்மானிக்கிறதுல கடுமையான கருத்து முரண்பாடு இருக்குது. ஒரு சொல்லினுடைய அஸ்ருல் வாஹித் எது, அஸ்ருல் வாஹித் அஸ்ல் எது? அப்போ பசரிங்க சொன்னாங்க என்னண்டா, ஒரு சொல்லினுடைய அடிப்படைங்கிறது அது மஸ்தர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூஃபியின்கள், இந்த பொதுவாக சரஃபில் மிகப்பெரிய பிரச்சனை கூஃபி பசரி பிரச்சனை தான். கூஃபியின்கள் பசரியுங்கள் அப்படின்வாங்க. பஸ்ரா பிரதேசத்து இமாம் சீபவைஹி அவருடைய மாணவர்கள் அல்லது அவருடைய சிந்தனை போக்கை தழுவினவங்களுக்கு நாங்கள் சொல்கிற பசரியுங்கள் அப்படின்ட்டு. இமாம் அபுல் ஹசன் அல் அஹ்ஃபஷ் அவருடைய மாணவர்கள், அவருடைய சிந்தனை போக்கை தழுவியவங்களுக்கு மதரசத்து அல் கூஃபா. இப்போ மதரசத்துல் பசரா, மதரசத்துல் கூஃபா அப்படின்னு ரெண்டு வகையாக நம்ம பிரித்து தான் சொல்லுவோம். அப்போ பசரா அறிஞர்கள் சொல்கிறாங்க, ஒரு சொல்லினுடைய பிறப்பிடம் பிரவாகம் என்கிறது அது மஸ்தர்லேருந்து தான் உருவாகி இருக்குது. அதான் ஏற்புடைய கருத்தும் கூட. அதே சந்தர்ப்பத்தில் கூஃபியங்கள் அதுக்கு நேரெதிராக சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க இல்லை, ஒரு சொல்லினுடைய பிறப்பிடம் அது மாதி, இறந்த காலம், பாஸ்டன்ஸ் தான். ஏன்னா நம்ம சர்ஃப் செய்கிற நேரத்தில் முதலாவது அதை தான் பிரயோகிக்கிறோம் அப்படின்லாம் வேறு வேறு காரணங்களும் சொல்லியிருக்காங்க. இதுகளை பற்றி ஒரு தெளிவு நம்ம ஏற்கனவே ஓரளவு பார்த்தோம். நம்ம
அதில் தொடர்ந்தேர்ச்சியாகத்தான் நம்ம என்ன சொன்னோம்னு கேட்டால், அதாவது நம்ம இங்கே படிக்க வேண்டிய பகுதி என்னென்னா ஒரு மஸ்தர் எப்படி வார அப்படிங்கிறது தான். அதில் நாங்கள் பொதுவாக சொன்னோம், ஒரு சுலாசியான ஃபியலாக இருந்தால் அந்த சுலாசியான ஃபியலுக்கு வரக்கூடிய மஸ்தர் வந்து சுலாசினா 3 எழுத்து வினைச்சொல், 3 எழுத்து வினைச்சொற்களுக்கு வரக்கூடிய அந்த மஸ்தர் வந்து 30க்கும் அதிகமான பேட்டர்னில் வரும் அப்படின்னு சொன்னோம். இருந்தாலும் ஒரு மஸ்தரை வந்து இனங்காண்ற அந்த விஷயத்தில் சில பெர்டிகுலர் ரூல்ஸ் இருக்குது, சில விதிமுறைகள் சொல்லுவாங்க. அந்த சர்டன் ரூல்ஸ் ஓரளவு படித்தால் ஊகிக்க இயலும், இதுக்கு இப்படி ஒரு மஸ்தர் வர இயலும் அப்படின்ட்டு. அது இல்லாமல் நாங்கள் சொல்லுவோம் என்னென்னால், ஒவ்வொரு மஸ்தரை நம்ம தெரிஞ்சு கொள்றதுக்கு டிக்ஷனரியினுடைய ஹெல்ப் நமக்கு தேவைப்படும். ஒரு லெக்சிக்கன் இருந்தால், ஒரு மூஜம், ஒரு காமூஸ் இருந்தால் அந்த மூஜமை அல்லது அந்த காமூஸை வச்சு நமக்கு ஒரு சொல்லினுடைய அடிப்படையாகி அந்த மஸ்தரை நம்ம இனம் கண்டு கொள்ள இயலும். அப்படி இல்லாட்டி நல்ல தரமான மொழியை பற்றி நல்லா அதனுடைய ஆழ அகலங்களை படித்த ஒருத்தர்கிட்ட நம்ம படிக்கிற நேரத்தில் அவங்க சொல்லி தருவாங்க. உங்களுக்கும் இந்த ஃபேலுக்கு இப்படி மஸ்தர் வரும், இந்த ஃபேலுக்கு இப்படி மஸ்தர் வரும்னு சொல்லி தருவாங்க. இது இல்லாமல் நம்ம வந்து ரூல்ஸ் படி மஸ்தர் ஒன்று உருவாக்குவது அல்லது ஒரு ரூல்ஸ் படி இப்படித்தான் அதுக்கு மஸ்தர் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணுறது, அதைத்தான் நம்ம இங்கே படிக்க போகிறோம் சர்ஃப் பாடத்தில். முதலாவது சொல்லுவாங்க என்னன்னா, தொழில்களை குறிப்பதாக இருந்தால், தொழில்கள்னா ஒருத்தர் செய்கிற காரியம், வேலை, அமல், அதை இங்கே சொல்கிறாங்களே சார். அதாவது இந்தல்ல அல ஹிர்ஃபத்தின், ஒரு ஃபியலினுடைய அர்த்தம் வந்து அது ஒரு ஹிர்ஃபாங்கிறது ஒக்யூபேஷன் அப்படின்ற ஒரு தொழில். அப்போ அந்த தொழிலை காட்டக்கூடியதாக இருந்தால் பெரும்பாலும் அதனுடைய வசன் ஃபியாலத்தின் வரும். இதை நம்ம கடந்த பாடத்தில் படித்தோம். தரச திராசத்தன், படித்தலைங்கிறது ஒரு தொழில் மாதிரி, ஒரு வேலை. அதே மாதிரி ஜிராஅத்துன், பயிர் செய்கிறதுங்கிறது ஒரு வேலை, அப்போ ஜிரா. அதே மாதிரி ஹிராசத்துன், வயல் உழுவுறன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம சொல்லுமே வயல் உழுதான்னு சொல்லி, உழவர் வயலை வந்து உழுவார். ஏர்பிடிக்கும் உழவனுக்கும் எழுத்தறிவு வேண்டும் தம்பி அப்படின்னு முந்தி காலங்களில் எங்களுக்கு சொல்லி தருவாங்க வாத்தியார்னா சேருக்கு சொல்றது. அப்போ முந்தி காலங்களில் வாத்தியார் சேர் சொல்வார் என்னன்னு கேட்டால், ஏர் பிடிக்கும் உழவனுக்கும் எழுத்தறிவு வேண்டும் மகனே, அதனால எழுத வாசிக்க பழகி கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏர் பிடிக்கிறேன்னா இந்த கலப்பைக்கு சொல்றது, கலப்பைன்னு தான் நம்ம ஊர் பாசப்படி சொல்லுவோம். அப்போ அந்தபடி வயலை உழுவுறாளுக்கு தான் நம்ம ஹாரிஸ் என்று சொல்கிறோம். அந்த வேலை ஹிராசத்துன். அப்போ ஹரசைய ஹருசுர மஸ்தர் ஹிராசத்தன், ஜரா எசுரு ஜிராஅத்தன், தரச எதுருசு திராசத்தன் படிக்கிறோம். இதே மாதிரி பாருங்க, ஃபிலாஹத்துன் விவசாயம் செய்யுது, எக்ரிகல்ச்சர். ஹியாத்தத்துன் உடுப்பு தைக்கிறது, திபாஹா சமைக்கிறது, சிபாஹா நீந்துறது, திஜாரா இதெல்லாமே ஒரு தொழில் மாதிரி, ஒரு அவங்க பண்ணுறது ஒரு 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 பொழுதுபோக்கு மாதிரி இருக்குது. எனவே இதுக்கெல்லாம் வரக்கூடிய மஸ்தர் இந்த மாதிரி தான் வரும்ங்கிறத ஓரளவு ஊகிக்கலாம். சம்டைம்ஸ் மாறி வரலாம், பெரும்பாலும் ஆனால் அப்படித்தான் வரும். அடுத்தது நம்ம சொன்னோம், நிறங்களை காட்டக்கூடியது வந்து ஃபுஅலத்துங்கிற வசனில் வரும். அஹ்மர், அஹ்லர், அஸ்ரக் நம்ம சொன்னோம்னால் இதனுடைய அசில் ஃபியல் வந்து அஹ்மர் வந்து ஹமீர, யஹ்மரு, ஹும்ரத்தன், ஃபஹு அஹ்மர், அதாவது சர்ஃப். அப்போ அஹ்மருக்கு தான் சர்ஃப், சிவப்பு நிறமானது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ஹமீர் என்றால் சிவந்தது. இப்படித்தான் ஹமீரண்டு ஃபியல் இருந்ததுக்கு நம்ம ஹமீரண்டு யூஸ் பண்ணுறல்ல, அதுக்கு வேற ஃபியல் இருக்குது, இஹ்மர்ன்னு சொல்லி. இஹ்மர்ர வஜுஹு, முகம் சிவந்ததுன்னு சொல்ற வேற வசன் இருக்குது, வேற முறைமைகள் இருக்குது. ஆனால் ஒரு சொல்லினுடைய அசில நம்ம கண்டுபிடிக்கணும், இது எப்படி வந்துச்சுன்னு. அது பயன்பாட்டில் இருக்கலாம், இருக்காம இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் அந்த சொல் எங்கிருந்து வந்துன்னு அந்த அடிப்படை மூலப்பதத்தை நம்ம கண்டறிய தானே வேணும். அதனால அது இல்லாமல் ஒரு யாரும் சொல்றல்ல ஹமீரா வஜுஹுன்னு சொல்றல்ல, வஜிஹுஹு அஹ்மர்ன்னு சொல்லலாம், அல்லது இஹ்மர்ர வஜிஹுன்னு தான் சொல்ற. சரி, அப்ப ஹும்ரத்துன். அதே மாதிரி தான் ஹுதுரத்துன், ஹதீர யஹ்லரு ஹுதுரத்தன் ஃபஹுவ அஹ்லர். முஅன்னஸ் வந்து ஃபஹிய ஹதுரா உண்டு வரும். அதே மாதிரி அஸ்ரக் நீலத்துக்கு சொல்றோம். இப்போ இந்த நீலத்துக்கு வந்து அஸ்ரக், அதில் நம்ம வந்து நீல நிறத்துக்கு சொல்ற நீலத்தன்மைக்கு ஜுர்கத்துன். அப்போ ஹும்ரா சிவப்புத்தன்மை, ஹுதுரத்துன் பசுந்தன்மை, அதாவது பச்சை நிறம், ஜுர்கத்துன் நிறத்தன்மை. அது மாதிரி பாருங்க, சும்ரத்துன், சுஃப்ரத்துன், துக்னத்துன், குதுரத்துன், ஷுஹ்பாண்டி எல்லாமே ஃபுலா வசன் படி காட்டிக்கிறாங்க. அதெல்லாம் மஸ்தர்கள் தான். அது அசுர நீங்கள் பார்த்தீங்கன்றால், இப்போ உதாரணமாக இங்கே இருக்குது என்னது, குதுரத்துண்ட சொல்ல எடுத்துக்கலாம். கதிர யக்குதரு குதுரத்தன் தான் நமக்கு சர்வ் செய்வோம். ஃபுஆல் அடுத்த வசன் இல்லையா. ஃபுஆல் என்கிறது வந்து ஃபீமா தல்ல அலா தாஇன் வ இல்லத்தின், நோய்களை காட்டுறது, நோய்களை காட்டக்கூடிய வசன்
ஃபுஆல் அப்படின்ற வசன் படி வரும். உங்களுக்கு உதாரணம் காட்டியிருக்கிறாங்க அடுத்த பக்கத்தில். சுஆல், சுதா, உதாஸ், ஜுகாம், துவார், குசாஸ்ன்னு சொல்லி. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சுஆல்ங்கிறது சஅல யஸ்அலு சுஆலன், அது மஸ்தர், அது அப்படி தான் சர்வ் செய்கிறேன். அதே மாதிரி பாருங்க சுதா உன் என்கிறது. அப்போ இந்த சுதா உன்ங்கிறத வந்து சுதி யுஸ்தா சுதா, அது மஸ்தர். அது அதே மாதிரி பாருங்க உதாஸ் அதிசய தசு உதாஸ், அது மஸ்தர். ஜுகாம் என்னப்பா ஜுகிம யுஸ்கமு ஜுகாம், மஸ்தர். அது துவார், அது மஸ்தர். குசாஸ், அதுவும் மஸ்தர் தான். அப்போ சுஆலுங்கிறது வந்து இருமலுக்கு சொல்ற, சுதான்றது வந்து தலைவலிக்கு சொல்ற, உத்தாஸ்ங்கிறது வந்து தும்மல் நோய்களுக்கு தும்மலுக்கு சொல்ற, தும்மல் நோய்க்கும் சொல்லலாம். ஆனால் அதுக்கு வேற சொல்லும் இருக்கு, மரது ரபுவின்னு சொல்லி. ஜுகாம் இனியா, ஜுகாம்ங்கிறது நான் நினைக்கிறேன் இந்த தடிமல் மாதிரி, அதாவது தடிமல் நம்ம சொல்லுவோமே, அதுக்கு சொல்றது துவார், தலை சுத்து நமக்கு குழங்குது. அதே மாதிரி ஃபஈல் ஃபுஆல் என்று ரெண்டு வசன் காட்டிக்கிறாங்க. ஒரு சொல் வந்து ஃபஈல் என்கிற வசன் படிக்கு வந்து அல்லது ஃபுஆல் என்கிற வசன் படிக்கு எப்போ வரும் என்று கேட்டால், அதாவது சுலாசியான ஃபியலுக்கு இதெல்லாம் சொல்றது, ஒரு 3 எழுத்து வினை சொல்லுக்கு வந்து மஸ்தர் ஃபஈல் ஃபுஆல் எப்போ வரும் என்று கேட்டால் நாங்கள் சொல்லுவோம், அதாவது ஒன்று ஓசையை குறிக்கணும். ஓசைகள்னா சத்தங்கள், சவுண்ட், வாய்ஸுகளை சொல்றது. பாருங்க, நம்ம துஆன்னு சொல்றோம். தஆ யதுஉ துஆஅன், அழைத்தல். அதாவது ஒரு அழைப்பு என்கிறது வந்து ஒரு ஓசை தானங்க, கூப்பிடுறது, அழைத்தல். தஆ யதுஉ துஆஅன் வ தஅவத்தன், தஅவத்துன்னு மஸ்தர் இருக்குது, அது வேற விஷயம். இதுல அர்த்தம் வந்து இப்படித்தான் வரணும், வேற மஸ்தர் இல்லைன்ற அர்த்தம் இல்லை. ஒன்றை காட்டிக்கிறான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. சரஹ யஸ்ருஹு சுராகன் காட்டிருக்கான். நபஹ என்பஹு நுபாகன், சுராகனால் மனிதன் கத்துறதுக்கு சொல்ற, நுபாஹுன் நாய் கத்துறதுக்கு சொல்ற, சஹீல் குதிரை கத்துற, குதிரை கணைக்கிறது, நஹீகுல் ஹிமார் கழுத கத்துறது, நஹீகுல் ஹிமார் காட்டிருக்காங்க. அப்ப நஹக என்ஹகு நஹீகன், சஹல யஸ்ஹலு சஹீல், நபஹ என்பஹு நுபாஹ் நுபாஹ், சரஹ யஸ்ருஹு சுராஹ், தஆ யதுஉ துஆ. இப்படித்தான் நம்ம செய்யறது மஸ்தர் பார்க்கறது. நீங்க அதுகளை தெரிஞ்சு கொள்ள வேணும். நான் எல்லாத்தையுமே வாசிச்சு கொண்டு போல, நான் வேண்டா வாசிக்கிறேன், அதுல ஒரு பிரச்சனை இல்லை. உவா உதிபி அவா யவி உவாஅன், உவா உதிபினா அந்த ஓனாய் ஊளையிடுறது. ஜஈருல் அசதி, ஜஈர்ன்றது வந்து சிங்கம் கர்ஜனை செய்வது, சிங்கம். அப்ப ஜஅர யஸ்அரு ஜஈர் மஸ்தர். அது ஹுவாருல் இஜில், காலை கண்டு குட்டி எனது கத்துறது, கன்று, அதாவது ஒரு பசுமாடு கத்துறதுக்கும் சொல்லலாம் ஹுவார்ண்டு. அப்ப ஹார யஹூரு ஹுவார். நுஆக்குல் குராப், காகம் கத்துறது என்ன, நஅக யன்அகு நுஆக், நுஆக்குல் குராப், குராபுஞ்சமு கிர்பான், காகத்துக்கு சொல்றது, குராபுஞ்சமு கிர்பான். நான் ஏலவல் ஒரு புத்தகத்துல பார்த்தேன், அஹ்ரிபத்துன் அப்படின்னு ஜெம் எடுத்து காட்டிக்கிறாங்க. ஆனால் அப்படி ஒரு ஜெம் ஒன்று இருக்கான்னு எனக்கு நான் தெரியல. நான் பண்டு தொட்டு எனக்கு அரபு மொழி தெரிஞ்ச காலத்திலே இருந்து நான் எனக்கு தெரியும் நுஆக்குன்னு தான் அது வரும். இந்த குராபுன்னு தான் சொல்றேன். காகத்துக்கு அது ஜம்மு வந்து கிர்பான்னு தான் பழகிருக்கிறேன். நீங்கள் சரி இருக்கிறது தெரியல, நீங்கள் கொஞ்சம் தேடி பாருங்க. ஏலவல் புக் கொண்டு நான் பார்த்தேன், அதில் காட்டியிருக்கிறானோ அஹ்ரிபாண்டு ஜம்மு ஸ்ரீலங்காக்காரவர்கள் காட்டிக்கிறார். எனக்கு தெரியல என்னன்னு சொல்லி. நகீகுல் லிஃப்தஇ, நக்க என்னைக்கு வந்து நாங்கள் இந்த இது வந்து டப்ளிகேட்டட் வேர்ப் நம்ம இன்னும் படிக்கையில் இரட்டிப்பு என்னது சொல்வார். அது இப்போ மத்த கத்த அத்த ஃபியல் முதாஃப்னு சொல்கிறேன். அது நம்ம இன்னும் படிக்கையில் இன்ஷால்லா நம்ம அது வருவோம். அந்த டைமுக்கு நமக்கு விளங்கும். நக்க எனிக்கு நகீக், நகீகுல் லிஃப்தஇன்றது தவளை கத்துறதுக்கு சொல்கிறேன். முவா உல் கித்தி, பூனை மியாவ் மியாவ் என்றது. அதான் எப்படி சொல்றது, இந்த மா எமு முவா என்றால் என்னது, மா ஹம்ஸ் வரணும், மா எமு முவா அன். இந்த உங்களுக்கு வேணும்டா சொல்லுங்க, இந்த பறவைகளினுடைய மிருகங்களினுடைய இந்த ஓசைகள் சம்பந்தமா ஒரு அழகான ஆர்டிகல் நான் எழுதியிருக்கிறேன், தொகுப்பு இருக்குது. அதை நீங்கள் பார்த்தாலே போதும். இந்த மிருகங்களினுடைய ஓசைகள் எல்லாம் மாதிரி உங்களுக்கு அதை பார்க்கிறேன். எதை எடுத்து பார்த்தாலும் நீங்கள் இந்த வசம்படி வந்திருக்கும். அதான் என்னது ஆச்சரியம். உண்மையிலே அரபிகள் அந்த மாதிரி இப்போ உண்மையிலே இப்போ இதெல்லாம் நகு சட்டமோ சரபு சட்டமோ மொழி வந்து இத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு தானே வரும் சட்டமெல்லாம். அப்போ அந்த துல்லியப்பாடு அப்படி இருந்திருக்குது. அதான் ஒரு ஆச்சரியமா இருக்குது இல்லையா. இந்த வசம்படி தான் வந்திருக்குது சொல்லலாம்.
லஜீஜுல் ஃபீல் யானை கத்துறதுக்கு. இப்போ நாங்கள் இங்கே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் தந்திருக்கிறேன் இங்கே. லஜீஜுல் ஃபீல் யானை என்னது பிளிரியது, யானை பிளிர்ன்னு தான் சொல்றது. அப்போ லஜ்ஜ அந்த இந்த ஃபியல் நம்ம என்னது டப்ளிகேட்டட் வேர்ப் ஃபியல் முதாஅஃப்னு சொல்றது, அது இரட்டிப்பு. ஐங்கலிமா உலாங்கலிமா ஒரே எழுத்து மாதிரி வர லஜ்ஜ லஜ்ஜ லஜீஜுல் ஃபீல். அதே மாதிரி ஃபஹீஹுல் ஹையத்தி, என்ன இப்போ பாம்பு வந்து சீர்றதுன்னு சொல்லுவாங்க, பாம்பு சீரியதுன்னு சொல்லி. அந்த பாம்போட அந்த இப்போ உதாரணமாக பெரிய இப்போ பெரிய பாம்புகள் அது வந்து கிட்ட நம்ம போகும் பொழுது ஒரு வகையான சத்தம் ஒன்று விடும் இல்லையா, பாம்பு சீர்றன்றது. அந்த பாம்பு சீரியதுங்கிறது தான் அந்த ஃபஹ 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 சத்தோட வருது. அப்போ ஃபஹீஹுல் ஹையத்தின்னு சொல்லி என்னோட பாப்பா ஒரு முறை சொன்னார், அவர் ஒரு தேன் காட்டுக்கு போனாராம். அப்போ தேன் எடுக்கிறதுக்கு என்னையும் கூட்டி கொண்டு போவார். நான் சின்ன வயசில் எனக்கு இந்த மூக்கு அடிக்கிற பையனை நான் இருக்கிற டைமில் இந்த சிரிப்பரை சரியாக கொடுக்க தெரியாத வயசு. அப்போ அந்த வயசுல என்னையும் கூட்டி கொண்டு காட்டுக்கு போவார் தேன் எடுக்கிறதுக்குன்னு சொல்லி. அப்போ ஒரு சம்பவம் சொன்னார், வாப்பா நிறைய கதை சொல்லியிருக்காரு, ஒரு கதையை உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அதில் ஒரு கதை தான் என்னென்னு கேட்டால், வாப்பா என்ன செஞ்சாருன்னா தேன் எடுக்க போனாராம். எங்களோட பெரியப்பா ஒருத்தர் இருந்தார், சுல்தான் பெரியப்பான்னு சொல்லி. அவரையும் கூட்டிக் கொண்டு என்னது போயிருக்கார். அப்போ இவர் சுல்தான், அவர் மஸ்தான். அவர் சுல்தான் மஸ்தானம் சேர்ந்து தான் போயிருக்கிறாங்க என்னது தேன் எடுக்கிறதுக்கு. போனால் அங்கே இப்படி தேன் எடுக்க போகிறவனுக்கு என்னது எங்கே கண் இருக்கும், முகத்தில் தான் கண் இருக்கிற. நான் சும்மா கேட்குறேன், தேன் எடுக்கிறதுக்கு எங்கே கண் இருக்கும், அவனுக்கு கண் இருக்க மரத்தில் தான், எங்கே இருக்காது நிலத்தை அவன் பார்க்க மாட்டேன். எங்கே தேன் பூச்சி வருகுது போகுது, அதுதான் தேனி எங்கே வருது போகுதுன்னு தான் பார்ப்பானே தவிர அவன் கண் முழுக்க முழுக்க எங்கே தான் இருக்கும், மரத்தில் தான் இருக்கும். எதை பார்க்க மாட்டேன், இந்த கீழுக்கு தரையில் என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டேன். அப்போ அப்படியே கொஞ்சம் அந்த தேன் பூச்சி போகிறத அவர் வாப்பா கண்டார். கண்டா மெதுவாக அப்படியே நோட் பண்ணி இது எங்கால போகுது, எங்கால எந்த பொந்துக்குள்ளே இந்த மர பொந்துக்குள்ளே போகுதுன்னு தான் இவருக்கு டார்கெட். அவர் டார்கெட் பண்ணி கொண்டு இருக்கிற நேரத்தில் பின்னுக்கு சத்தம் கொண்டு கேட்காம், கடும் சத்தமாக இருக்கான். அப்போ இப்போ என்னத்தை பார்க்குற கிருகி பார்த்தாராம், என்னது பெரிய சொலகு மட்டும் இல்லை, சொலகுன்னு சொல்லி நம்ம அந்த வினோவிங் ஃபேன் சொல்கிறேன், சொலகு மட்டும் ஒரு பெரிய சனிக்குதான். அப்படி வாப்பா சொல்றாரு, நான் இந்த வாழ்க்கையிலேயே நாகப்பாம்பு அந்த அளவு படத்தோட நான் கண்ணையில், அதுவும் ரியலா கிட்ட வச்சு ஹக்கீக்கத்தை நான் கண்ணால கண்டேன்னு சொன்னார் என்கிட்ட. அண்டு அந்த காட்டுக்கு தேனெடுக்க போறத மறந்ததுல இருந்து வாப்பா சொல்றாரு, இப்பையும் நான் தேனிலாட்டியும் பரவாயில்லை சுற்றுமுற்றும் பார்ப்பேன். என்ன அர்த்தம், அந்துரு ஹவுலி, முதலாவது நான் பார்க்கிறேன் அது ஏரியா எப்படி இருக்குது அப்படின்னு. சரியானது அந்த சருகிற நேரத்துக்கு சருகுகள்னு சொல்றது மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் கீழே விழுந்து கிடந்தா நமக்கு சருகுகள்னு சொல்றேன். அந்த சருகுகளுடைய நிறத்துக்கே இருந்துச்சான். சொன்னார் பாப்பா, நான் கண்டதுதான் எனது எனக்கு எப்படி ஓடி தப்புறன்ற அந்த 9வது கிளர்ச்சி தான் எனக்கு வேலை செஞ்சுக்கின்றாரு பாப்பா. நான் வேற எதையும் யோசிக்க, அந்த கையில நிறைய ஆயுதங்கள் இருந்தேன், அந்த ஆயுதங்களால அதை தாக்குறேன்னு நான் யோசிக்க, நான் ஓடி தப்புற எப்படின்னு தான் யோசிச்சேன்றாரு பாப்பா. அப்ப அந்த அந்த ஒரு வகையான சத்தத்துக்கு தான் நாங்க சொல்ற ஃபஹீஹுல் என்னது ஹையத்தி அப்படின்னு சொல்லி, ரைட். அதுலயும் இந்த பாம்புகள் தீண்டுறது கடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நிறைய அரபுல சொல் இருக்குது. ஒவ்வொரு வகையான பாம்பும் கடிக்கிறதுக்கு ஒவ்வொரு வகையான சொல் வச்சிருக்காங்க அரபிகள். நீங்க வேணும்டா நல்ல மொழியை படிச்சு ஒரு ஆள்கிட்ட கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. ஒவ்வொரு வகையான பாம்பு கடிக்கிறதுக்கு ஒவ்வொரு சொல் அரபு வச்சுக்கிறாங்க. அதான் ஆச்சரியம். உதாரணமாக லதக, லச, கரல, கஸ்ஸ அப்படின்னு சொல்லி அரபுல நிறைய சொல் இருக்குது. நீங்க கொஞ்சம் அப்படி சொல்லுகள்லாம் கொஞ்சம் பர்சனலாக படிக்கணும் அப்படின்னா புல்மோட்டைக்கு என்னது பஸ் டிக்கெட் எடுத்துட்டு வாங்க, பஸ் டிக்கெட் தரையில் அது எனக்கு இங்கே வந்தால் இருந்தாலும் வந்து டீ பிளண்டியோட உங்களுக்கு படிக்கலாம் இன்ஷா அல்லாஹ், படிக்கலாம் விஷயத்துக்கு வாங்க. அடுத்த வசன் வந்து ஃபுஅல் இல்லையா, ஃபுஅல் அல்ல ஃபஅல், எனக்கு நேற்று தவறிப்பட்டது, இன்றைக்கும் அதை தவறுதான் சொல்கிறேன். ஃபஅல் வசன் என்னது ஃபஅல். இது இந்த WPS ஆஃபீஸில் போட்டிக்கனால அந்த எழுத்துக்கள் நமக்கு என்னது தட்டிப்படுது. ஃபஅல் பாருங்க, ஃபஅல் என்கிறது வந்து ஒருவருடைய அங்க குறைகளை சொல்வது, ஒருவருடைய அங்க குறைகளை சுட்டி காட்டுறது. என்னது அங்க குறைகள் என்ன அர்த்தம், உறுப்புல வரக்கூடிய ஒருத்தருடைய பிசிக்கல் என்னது டிசோர்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, அங்க குறைகள் அப்படின்னு சொல்லி, அந்த அங்க குறைகளை பத்தி தான் இங்க அந்த வசன் சொல்லணும்னு சொல்றாரு. ஃபஅல் என்ற வசன் படி வரலாம், ஃபஅலன் வரும். பாருங்க, அரஜ் என்று காட்டிருக்காங்க. அப்ப அரிஜ யஅரஜு அரஜ், அரிஜ யஅரஜு அரஜ். அவர்னு காட்டிக்க பாருங்க, அவிர யஅவரு அவர், அமன் அமிய யஅம அமன். இப்ப நீங்க சொல்லலாம், உஸ்தாது இந்த ஃபஇல யஃஅலு வஸன் படி வந்தாலே என்னது அது லாசிமாக இருக்கும் நிலைமையில் ஃபஅல்னு தானே வரும்.
அப்படின்னு நீங்க நேற்று தானே படித்து தந்தீங்கன்னு சொல்லுவீங்க என்கிட்ட. மெய்யாது அது 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 சம்பந்தமான விளக்கமும் பின்னுக்கு வருகுது. ஆனாலும் என்னது அந்த அதுல 2 வகையையும் பார்க்கும் பொழுது அது ஃபஅல்னு தான் மஸ்தர் வரும். என்ன ஒன்று வந்து ஒரு ஃபியலினுடைய மாதி ஃபஇலண்டு வந்தது லாசிமான ஃபியலாக இருந்தால் எந்த ஐயப்பாடும் தேவையில்ல. அதோட மஸ்தர் பெரும்பாலும் ஃபஅல்னு தான் இருக்கும். ஹஸீன யஹ்ஸனு ஹஸனன், அதே மாதிரி ஃபரிஹ யஃப்ரஹு ஃபரஹன், தைப யதபு தஅபன், அஸிஃப யஸஃபு அஸஃபன், கலிப யக்லபு கலபன், அதிஷ யஅதஷு அதஷன். எனவே வஃபஇல லாஸிமு பாபுஹு ஃபஅல் கஃபரஹின் வகஜபன் வகஷலல் அப்படினு அல்ஃபியா பைத் 1000 பைத்துகள் ஒரு பைத்தாக அதை இமாம் முகமது இப்னு மாலிக் படிச்சிருக்காரு. சரி, அப்ப எனவே நோய்களை காட்டக்கூடிய வஸன் ஃபஅல். அடுத்து சொல்றாரு ஃபிஆல் ஃபீமா தல்ல அலம்தினாஇன், ஃபீமா தல்ல அலம்தினாஇன், அதாவது ஒரு வேலையை செய்யாம பின் வாங்குறது அல்லது விலகி கொள்றதை காட்டக்கூடிய அந்த வஸன் ஃபிஆல் அப்படின்னு காட்டிருக்காரு. உதாரணமாக நிஃபார், நஃபர யன்ஃபுரு நிஃபார், அபா யபா அபய யபயு, நம்ம அது படிக்கையில் அந்த வஸன் அது அந்த அந்த சொல் முறைமை அது மூத்தருடைய பாடம் படிக்கிறது நம்ம படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அபய யபயு அதான் அபா யபா இபா அன் அப்படிங்கிறது. அப்ப மாட்டேன் இயலாதுன்னு சொல்லதான் அபா மறுத்தான். ஃபர்ர யஃபிரு ஃபிரார் தப்பியோடுதல் விரண்டோடுதல் விலகிக்கிற அந்த மாதிரி கருத்து. அப்போ ஃபிரார் அப்படிங்கிறது வந்து ஃபர்ர யஃபிரு ஃபிரார்ன்னு காட்டிக்கார் இல்லையா. ஜிமாஹன்னு காட்டிக்காரு. ஜிமாஹுன் ஹா, ஜிமாஹன்றது கட்டுக்கடங்காம என்னது ஒரு 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 குதிரை அல்லது ஒரு ஒட்டகம் அந்த இப்போ நாங்கள் சொல்லுமே வந்து மிரண்டு பிடிக்கிறேன்னு சொல்லி இந்த அது பழைய தமிழ். அது நீங்கள் முதலாவது தாய்மொழியை பழகுங்க, அது பிறகு தான் மற்ற மொழியெல்லாம். அந்த மிரண்டு பிடிக்கிறேன்னு தான் சொல்கிறது. அந்த சில ஒட்டகங்களை நீங்கள் பார்ப்பீங்க, அதை கட்டுப்படுத்திடுறது, அதை கொண்ட்ரோலுக்கு நம்ம கொண்டு வந்துக்க மாட்டீங்க, சரி கஷ்டம். அப்போ நம்மளோட பொம்பளையோடைய கட்டுப்படுத்திக்கிறாது, மறு எறும்பு மாட்டியாக கட்டுப்படுத்துறது. இந்த அது இந்த அதுக்கு தானே சார் வந்து நாக்கத்துன் ஜமூஹன் அப்படின்வாங்க. நாக்கத்துன் ஜமூஹன்டால் கட்டுக்கடங்காத பெண் ஒட்டகம். கட்டுக்கடங்காரன்னு என்ன அர்த்தம்? அது கை கவுத்துக்கு வராது, கை கவுருக்கு கயிறுக்கு அது பழகாது. கயிறுண்டா இந்த கட்டி மேய்க்கிறதுக்கு சரிப்பட்டு வராத ஒட்டகம் அது அப்படி இருக்குது. பக்கரத்துன் ஜமூ நாக்கத்துன் ஜமூஹன்னு சொல்லி பெரும்பாலும் அந்த பெண் ஒட்டகங்கள்ல தான் அதில் நிறைய கூத்து இருக்குது. எங்களோட வாப்பாட்டையும் ஒரு மாடு ஒன்று இருந்தது, பசு மாடு ஒன்று, எந்த மாடு தான். அப்போ அந்த மாடு வந்து கட்டுக்கடங்குறாள். அதில் ஒரு நாகுண்டா அந்த பசு வாக்கில் உள்ளது. நான் குட்டி கூட போடலை. அப்போ வாப்பாட்ட இருக்கிற மாட்டோட மாட்டா இது நிற்காது. ஸோ வாப்பா என்னட்ட கோல் பண்ணி கேட்டாரு, இந்த மாட்டுக்கு என்ன செய்யும்? நான் சொன்னேன், எடுத்து கொடுங்க குர்பானி, அதாவது என்னது இறைச்சி கடை கொடுங்கண்டி. வேற வழி உண்டு இல்லையே, என்ன செய்யறது? சொல்லு வார்த்தை காடு என்னது இறைச்சி கடைக்கு தான். அடுத்த நிமிஷம் அடுத்த வசன் காட்டிக்கிறாரு வந்து ஃபஅலான். ஃபஅலான் என்கிற வசன் வந்து நிலைகுழம்பல அல்லது தடுமாற்றத்தை அல்லது கொந்தளிப்பை அல்லது பிறல்வை காட்டக்கூடியது. அப்படின்னால் இது இதை நீங்கள் விளங்கெடுக்கணும். நீங்கள் இப்போ உங்களுக்கு விளங்கும், நீங்கள் இப்போ உங்களுக்கு சம்டைம்ஸ் இது வந்து ஒரு புதுசாக இருக்கலாம். அது கொஞ்சம் காலம் போக உங்களுக்கு இப்படி நம்ம ஒன்று படிச்சிருக்கோம் என்கிறது நீங்கள் மொழியில் நிபுணத்துவம் அடையும் போது உங்களுக்கு விளங்கும். சில விஷயங்களுக்கு என்னென்னு கேட்டால் அது அந்த ஃபெஸ்ட் தடவையாக படிக்கிற நேரத்தில் ஒரு வகையான சூனியமும் சூத்திரமும் வாசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது கொஞ்ச நாள் போகச்சு அது பழகிடும். இதில் கூத்து இதுதான்ங்கிறது உங்களுக்கு விளங்கிடும். அது பைக் ஓடுற மாதிரி கதை. ஓட 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 உங்களுக்கு நீங்கள் அறியாமலேயே சிக்னல் போடுவீங்க, நீங்கள் அறியாமலேயே உங்களுக்கு அந்த ஹோனில் கை வைப்படும், நீங்கள் அறியாமலே பிரேக்கில் கால் வைப்படும். அந்த அந்த அதெல்லாம் சும்மா அது வந்து அப்படியே இயல்பாக மாறி அது அந்த பழக்கம்னு சொல்லுவாங்க, பழக்கத்தோசம்னு சொல்கிறேன். இப்போ உங்களோட வீட்டில் எல்லாம் உங்களுக்கு அந்த ஒரு சுவிட்சை வந்து எப்படி போடணுங்கிறது உங்களுக்கு கைப்பழக்கத்தில் நீங்கள் எங்கேயோ பார்த்து கொண்டு சரியாக போடுவீங்க. அந்த ஃபேன், இது ஃபேன் சுவிட்ச், இது வந்து லைட்டுக்குரியது, இது அவுட் சைடுக்கு இன்சைடு எல்லாம் உங்களுக்கு சும்மா ஆட்டோமேட்டிக்கலி பழகுது தானே. எல்லாமே ஒரு பழக்கம் தான். ஆனால் சொல்லுவானே பண்ணது, அதாவது செந்தமிழும் நாப்பழக்கம் அக்கசரில் வந்து நல்ல தமிழ் ஒரு பழமொழின்னு சொல்லுவானு. அதாவது நாப்பழக்கம்ன்ற செந்தமிழும் நாப்பழக்கம் சொல்லுங்காவோ மறந்து போய்த்து எனக்கு. நல்ல அழகான தமிழ் ஒரு ஒரு இதாக சொல்லுவான அழகான வார்த்தை. அது செந்தமிழும் நாப்பழக்கம் நம்ம சொல்றது எனக்கு மறந்து போய்த்து எனக்கு. அது பழகிடும், அது கொஞ்ச நாள் எனது போக போக பழகிடும். இப்போ இங்கே நிலைகுழம்பல் அல்லது தடுமாற்றம் அப்படின்ட்டு இங்கே எதை சொல்ல வராருன்றால், ஒன்று இந்த காட்டிக்கு நாங்கள் சொல்ல பாருங்க, ஃபீமா தல்ல அல் திராப். இல்தரப் என்றால் ஒரு பெறல்ற அல்லது கொந்தளிக்கிற மாதிரி அல்லது தடுமாற்றம் குழம்பல் அப்படின்ற மாதிரியான ஒரு டிசோட இதை ஒன்றை காட்டும் பொழுது
எங்களுக்கு அந்த ஃபஅலான் என்கிற வசன் வரும். உதாரணம் பாருங்க, இங்கே காட்டியிருக்கிறாங்க. முதலாவது சொல் தயாரான். தார எத்தீரு தயாரான்றது பறக்கிறது. பறக்கிறது என்கிறது இந்த நிலை குழம்பல் தடுமாட்டம் இல்லை, இந்த கொந்தளிப்புக்குள்ள உள்ள விஷயம் அது. அதாவது மேலெலும்புற அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தில் வருது. எனவே அதுக்கு ஃபஅலான் வசன் காட்டிக்கிறான். ஹஃபகான் துடிக்கிறது, கண் துடிக்கிறது, அல்லது நட்சத்திரங்கள் துடிக்கிறதுக்கு, இதயம் துடிக்கிறதுக்கெல்லாம் ஹஃபகான் சொல்லுது. ஹஃபக கல்புஹு. அவை துடிப்பு என்கிறது வந்து அந்த பிறழ்வு தானே. அதே மாதிரி பாருங்க ஃபயலான், ஃபால யஃபீது ஃபயலான், வழிந்தோடுதல், தண்ணி வழிந்தோடுதல், பீரிட்டு ஓடுதல், பாய்தல் என்கிறது இந்த நிலை குழம்பலோட சம்பந்தப்பட்ட விஷயம். கலையான் தண்ணி கொதிக்கிறது பாருங்க, அது ஒரு கொந்தளிப்பு தன்மை. கலா என்னது யகுலி கலையான். ஜெரையான் ஓட்டம், ஜரா எதிரி ஜெரையான், இது எல்லாமே என்னது அந்த மாதிரி இந்த ஒரு 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 குழம்பலோட வர பட்டதுதான். தாப எது புதாபான் கரைதல். சவரான் என்ன, இது நல்ல சொல். சார எசூறு சவரான் என்ன, அதாவது கோபம் அடைகிற, கிளர்ந்தெழுகிற, புரட்சி செய்கிற அந்த மாதிரி கருத்தில் வரக்கூடிய சொல். இதெல்லாமே அந்த மாதிரி ஒரு வசன் படிக்கு வரும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஃபயில் என்கிற வசன் என்ன, இன்றைக்கு இந்த வசன்லேயே நேரம் வைத்து போலாம் விளங்குது. ஃபயில் என்கிறது என்னது, சயிர் நடையை காட்டக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே உங்களுக்கு காட்டின பாருங்க, ரஹல எர்ஹலு ரஹீல் பயணம் போகிறது, இப்போ ஃபயில் வசன். தப்ப எதிப்பு தபீப், அதுவும் என்னது நடந்து போகிறதுக்கு சில ஊர்ந்து ஊர்ந்து போகிற எறும்புகள் எல்லாம் ஊர்ந்து போகிறதுக்கு சொல்கிறது காட்டிக்கிறாங்க இல்லையா. இது தவிர இன்னும் சிலர் சொல்கிறாங்க என்னென்று கேட்டால், ஒரு ஃபியல் அதாவது முத்தஅத்தியான ஃபியலாக இருக்குது. முத்தஅத்தினா டிரான்சிட்டிவ், செய்யப்படு பொருள் குன்றாத வினை. ஒரு ஃபியல் முத்தஅத்தியாக இருந்து அதனுடைய மாதி ஃபஅல அல்லது ஃபஇலன்னு மட்டும் வரணும். எப்படி வரக்கூடாது, ஃபவுலன்னு வராது. ஃபஅல அல்லது ஃபஇலன்னு வந்தால் அது 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 ஃபஅல ஃபஇல அது பிரச்சனை இல்லை. ஃபியல் முத்தஅத்தியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பெரும்பாலும் வந்து ஃபியல் முத்தஅத்தியான சுலாசியான ஃபியலாக இருந்தால் பெரும்பாலும் அதனுடைய மஸ்தர் ஃபஇல்னு தான் வரும். ஃபதஹ யஃப்தஹு ஃபத்ஹன், ஃபஹிம யஃப்ஹமு ஃபஹ்மன், 3 எழுத்து வினைச்சொல். அது சந்தர்ப்பத்தில் வந்து முத்தஅத்தியாக இருக்குதுன்னா நம்ம பெரும்பாலும் ஃபத்ஹ், ஃபஹும், நஸ்ர், ஜர்ஹுன், லைபுன் அப்படின்னு சொல்லி முத்தஅத்தியான ஃபியல்கள் அந்த மாதிரியான ஒரு வசன் படி தான் வரும், ஃபஇல் தான் வரும். அது அரபு இமாம் முஹம்மது பின் மாலிக் என்னது அரபு ஒரு பாடலில் சொல்கிறாரு, ஃபஇலுன் கியாசுல் மஸ்தரில் முஅத்தா மின்தி சலாசத்தின் க ரத்த ரத்த. ஃபஇலுன் கியாசுல் மஸ்தரில் முஅத்தா மின்தி சலாச. சுலாசியான ஒரு ஃபியல் முத்தஅத்தியாக இருந்தால் அதுக்கு வரக்கூடிய மஸ்தர் வந்து ஃபஇல்னு தான் வரும். க ரத்த ரத்தா, ரத்தன் என்கிற ஃபியல் ரத்த எரு துது ரத்தன். அப்போ ரத்த எருது ரத்தன் அப்படின்னு வந்து காட்டிருக்காரு அவர் உதாரணம் உண்டு. அது இல்லாமல் அழகான உதாரணம் ஃபத், ஃபஹம், நஸ்ர், ஜர்ஹலா அப்படின்னு காட்டிக்கிறாங்க. அது தவிர இந்த கீழுக்கும் என்னது காட்டியிருக்கிறாங்க, என்ன வேறு ஃபியற்களையும் காட்டியிருக்கிறாங்க. தப ஹைர, தபுஹ், அஹுத், நஸ்ர், வது, சர்ஃப், தஃப் என்று ஃபியல் காட்டியிருக்கிறாங்க. அடுத்தது ஃபஇல என்கிற வசன் இல்லையா. அடுத்தது வந்து ஃபஇல என்கிற வசன் படி மாதி வந்து அது லாசிமான ஃபியலாக இருந்தால் அந்த ஃபியலுக்கு வரக்கூடிய மஸ்தர் வந்து ஃபஅல்னு வரும். ஒரு ஃபியல் ஃபஇலன்ற வசன் படி வருது மாதி, அது லாசிமான ஃபியலாக இருக்குது, சுலாசியான ஃபியலாக இருக்குது என்றால் அதுக்கு வரக்கூடிய மஸ்தர் ஃபஅல்னு வரும். ஃபரிஹ யஃப்ரஹு ஃபரஹன், மகிழ்ச்சிப்பட்டான். தஈப யத்அபு தஅபன், அசிஃப யஸஃபு அஸஃபன், நதிம யந்தமு நதமன், கரிக யகரகு கரகன். அப்படி ஒரு கொடு ஃபியல் காட்டிக்கிறாங்க, நீங்கள் வாசி பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு ஃபியல் வந்து ஃபஅலன்ற வசனுக்கு வந்து மாதி வருது ஃபஅல, அதில் அது லாசிமான ஃபியலாக இருக்குது. லாசிம் என்றால் இன்ட்ரான்சிட்டிவ் இல்லையா, செயற்படு பொருள் குன்றிய வினை. அப்படியாக இருந்தால் அதுக்கு வரக்கூடிய மஸ்தர் பெரும்பாலும் என 99% எப்படி வரும்னு கேட்டால் ஃபுஊல்னு வரும். இது வந்து என்னது மாற்று கருத்து இல்லைன்னு சொல்கிற அளவுக்கான ஒரு என்னது வசன் இது. பாருங்க, ஜலச எஜலிசு ஜுலூஸ், காத யகூது குஊத், வசல யசிது உசூல், தஹல யதுஹுலு துஹூல், ஹரஜ யஹுருஜு ஹுரூஜ், ரஜ யர்ஜிஉ ருஜூ, வகஃப யகிஃபு உகூஃப்னு காட்டிக்கிறாங்க. நிறைய உதாரணங்கள் காட்டிக்கிறாங்க, நீங்கள் அதை பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு ஃபியல் வந்து ஃபஊலன்ற வசன் படி வந்தால் அது பெரும்பாலும் லாசிமான ஃபியலாக இருக்கும். லாசிமான ஃபியல் என்றால் இன்ட்ரான்சிட்டிவ், செயற்படு பொருள் குன்றிய வினை. அதுக்கு வரக்கூடிய மஸ்தர் ஒன்று ஃபுஊலத்துன் அல்லது ஃபஆலத்துன் என்கிற வசன் படி வரும். கரும யக்குருமு கராமத்தன், எனது கரும யக்குருமு கராமத்தன் காட்டிக்கிறாங்க. லரூஃப லராஃபத்தன்,
அதே மாதிரி ஷஜுஅ ஷஜாஅத்தன், ஃபசுஹ ஃபசாஹத்தன், சஹுல சுஹூலத்தன். இப்போ இதெல்லாம் நம்ம தெரியறனா என்ன செய்யணும்? நீங்க வினை சொற்கள் பாடமாக்கணும். ஏராளமான வினை சொற்கள் நீங்கள் அள்ளி வாரி பாடமாக்கினா மட்டும்தான் உங்களுக்கு இதுல ஒரு ஒரு இது இது வந்து உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் ஆகும், பழகும். ஆனால் உங்களுக்கு ஃபியல் பாடம் இல்லை அப்படின்னு இருக்குமாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் ஒன்றுமே செய்யலாது. அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன் என்றால், நீங்கள் ஏராளமான ஃபியற்கள் பாடமாக்கணும். இப்போ அஜினாஸ் நம்ம படிக்க போகிறோம். இப்போ இது இது இந்த இந்த மஸ்தருடைய பாடம் முடிகிற கையோடையே அடுத்து நம்ம அஜினாஸ் நம்ம தொடங்கிடுவோம். அந்த அஜினாஸ் படிக்கிற நேரத்தில் நீங்கள் அனிவாரியமாக ஃபியல் பாடமாக்கி ஆகணும். நீங்கள் எக்ஸ்கியூஸ் பண்ணலாது. நாங்கள் சொல்லித்தரக்கூடிய ஒவ்வொரு வசனுக்கும் குறையாம 50 வினைச்சொல் பாடமாக்கணும். அப்படி பாடமாக்கினா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி என்னது உங்களோட நிலைமையே வேறு. உங்கள் நிலைமையே என்னது வேறு. நீங்கள் தான் சர்ஃப் மாஸ்டர். அதில் மாற்று கருத்து ஒன்றில்ல. ஃபியல் பாடம் இருக்கணும். ஃபியல் பாடம் இல்லாட்டி சரஃபு பாடம் சரியான ஒரு என்னது ஒரு வகையான ஒரு போரிங் வாக்கில் போயிடும். ஏன்னா தெரியாது, கேள்விப்படலையே அப்படி. இப்போ எனக்கெல்லாம் ஃபியல்கள் நல்ல பரிச்சயம். அதனால் நான் இப்போ இதெல்லாம் வந்து எங்கேயுமே ஒரு தொகுப்பாக இல்லை. நீங்கள் வேணுண்டா நீங்கள் தேடி எனக்கு தாங்க. நீங்கள் இது இப்படி ஒரு தொகுப்பு ஒன்று நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க. எந்த அனுபவம் நான் பெண்ணை வச்சு எழுதி கொண்டு போவேன். அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னேன். பெருமைக்கு நான் சொல்லலை. எனக்கு நீங்கள் வந்து ஒரு கித்தாபை பார்த்து தான் எழுதணும்னு எந்த தேவையும் கிடையாது. நான் வச்சாலே எழுதி கொண்டு போவேன். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த இந்த மாதிரி வந்து இப்படி தான் வர இப்படி தான் ரூல்ஸ் நான் ஓரளவு படிச்சிருக்கேன். அதோடு சேர்த்து இந்த உதாரணங்களும் எனக்கு வரும். ஏன்னா எனக்கு ஃபியல் பாடம். அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டால், திருப்பி ஃபியற்கு நிறைய நீங்கள் பாடமாக்கணும். அது சரியா மாலி முதாரி மஸ்தர், மாலி முதாரி மஸ்தர், மாலி முதாரி மஸ்தர், ஃபஅல யஃப்உலு ஃபிஅலன், அப்படி அந்த ஓர்டருக்கு சரியா பாடமாக்கி கொண்டு வந்தீங்க என்றால் அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு ஒரு 5000 வினைச்சொல் பாடம் என்று சொன்னால் நீங்கள் பயப்படாமல் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் ஆகலாம். நீங்கள் என்னது நம்ம ப்ரொஃபஸர் பட்டம் தந்துடுவோம், கலாநிதி பட்டம் தந்துடுவோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் தான் உஸ்தாத். அடுத்தது சொல்லப்படுற என்னன்னு கேட்டால், சில ஃபியல் இருக்குது. அந்த ஃபியலுக்கு ஒரு மஸ்தர் வராமல் 9 மஸ்தர் வரும். அப்படின்னா நிறைய மஸ்தர் வரும். 2, 3, 4 அப்படின்னு சொல்லி வித்தியாசமான மஸ்தர்கள் இருக்கும். இப்போ உங்கள கேள்வி கேட்கலாம் ஒருத்தர், இது என்னடா இது கூத்து சொல்றீங்க, ஒரு ஃபியல்ன்றீங்க, மஸ்தர் 2, 3ன்றீங்க. இப்போ நாங்கள் உதாரணமாக உண்டாண்டால் உண்டான் அல்லது சாப்பிட்டான்னு சொன்னால் சாப்பிடுதல், அப்படி ஒரு மஸ்து தானே உருவாக்கிட்டான், அப்படித்தானே உருவாக்கலாம். அல்லது சாப்பிடுவது, சாப்பிடுகின்றமை அப்படின்னு சொல்லி நம்ம கற்பனை செய்யலாம் தானே. யோசிச்சு பாருங்க, நம்ம உண்ணுதல், அதே மாதிரி உண்ணுவது, அதே மாதிரி இதெல்லாம் வினையச்சம் தானே. பாருங்க, உண்ணுவது, உண்ணுதல், வேற எப்படி சொல்றேன், எனக்கு வருகிறது இல்லை தமிழ். நானும் எனது தாய்மொழி தமிழ் தான் பேசுறேன், எனக்கு வருது இல்லை. அதே மாதிரி உதாரணமாக போனானேங்கிறதுக்கு நம்ம ஒரு மஸ்தர் எடுக்கும் பொழுது போவது, போகின்றமை சொல்லி கஷ்டமா இருக்கு இல்லையா. அதே மாதிரி இப்போ அரபிகளும் என்ன மஸ்தர் பலது எடுத்திருக்கிறாங்க. காரணம் வந்து அதுக்கு காரணம் நிறைய காரணம் சொல்லலாம். ஒரு காரணம் சொல்வதாக இருந்தால், அரபிகளில் நிறைய கபீலாக்கள் இருந்திருக்காங்க. கபீலாக்கள்னா கோத்திரங்கள்னு சொல்கிறேன். நிறைய கோத்திரங்கள் இருந்தாங்க. ஒவ்வொரு கோத்திரங்களும் அல்லது ஒவ்வொரு பிரதேசத்து மக்களும் ஒவ்வொரு சொல்லுக்கு பழகி இருப்பாங்க. அதுதான் மெயின் காரணம். இப்போ நாங்களும் பாருங்க, யாழ்ப்பாணத்து தமிழ் மாதிரி ஈஸ்டர்ன் தமிழ் வருமா? வராது. கொழும்பு தமிழ் வருமா? வராது. காலி தமிழ் வருமா? வராது. அப்போ எங்கள் நாட்டுக்குள்ளேயே இந்த வித்தியாசம். இந்தியா போன்ற பெரிய மாநிலங்களில் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கலாம். அப்போ அதனால் நம்ம என்ன சொல்ல வரோம்னு கேட்டால், அந்த மொழி வழக்காறு, பேச்சு வழக்காறு, அல்லது ஒரு மொழி ஒரு பிரதேசத்தில் பயன்படுத்தப்படுற விதம் வித்தியாசம். ஆனால் பொதுவாக எல்லோரும் மாதிரி ஒரு 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 மொழிக்கு பழகிருப்பாங்க. அதான் ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ்னு சொல்கிறது. ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ்னால் எல்லோருக்கும் வழங்குகிற என்னது பொதுவான பாசை. அதில் என்ன வந்திருக்காது, இந்த ஊர் பாசைகள் கலக்காது. அதனால தான் இப்போ மீன்பு இருக்கிற நம்ம ஏறினோடனே செந்தமிழ் பேசுகிற காரணம் எல்லோரும் புரிவாங்க செந்தமிழ் பேசுனா. இதே மாதிரி தான் லொகல் அரபி ஃபுஸ்ஹா பேசும் பொழுதும் எல்லோருக்கும் வழங்கும். தாரிஜா, லொகா தாரிஜான்னு சொல்கிறது வந்து உள்ளூர் பாசை, கொலோக்கியல் லாங்குவேஜ். அந்த கொலோக்கியல் லாங்குவேஜ் ஸ்லாங் பேசுகிற நேரத்தில் விளங்க சம்டைம்ஸ். ஏன்னா சம்டைம்ஸ் அது வந்து ஒரு சிக்கல். இப்போ நான் என்ன சொல்லுவாருன்னு கேட்டால், இது மாதிரி இந்த அரபி அந்த காலங்களில் ஒவ்வொரு கோத்திரத்தர் அல்லது ஒவ்வொரு பிரதேசத்து மக்கள் ஒவ்வொரு மஸ்தரை பயன்படுத்தி இருக்கலாம். தொடர்ந்து அவதானிங்க. அப்போ ஒரு ஒரு ஃபெயலுக்கு வரக்கூடிய மஸ்தர் வந்து ஒரு மஸ்தர் தான் வரணுங்கிறது கட்டாயம் இல்லை. சம்டைம்ஸ் 2 மஸ்தர் அல்லது 3 மஸ்தர் அல்லது
அதை விடவும் கூடுதலாகவும் வரலாம். இங்க உங்களுக்கு எல்லாம் காட்டியிருக்கிறாங்க பாருங்க. ஜஹீல, எஜ்ஹலு, ஜஹ்லன் வ ஜஹாலத்தன். அப்போ ஜஹீலங்கிற ஃபியலுக்கு 2 மஸ்தர் காட்டியிருக்கிறாங்க. ஜர, அதுக்கு வந்து ஜர் அண்டு மஸ்தர் இருக்குது, ஜிராஅத்துன்னு மஸ்தர் இருக்குது. தரச, தர்சன், திராசத்தன். வகஃப, உகூஃபன், வவக்குஃபன். இதில் என்ன விஷயம்னு கேட்டால், ஒரு ஃபியலுக்கு 2 மஸ்தர் வருகுது என்று வரும் பொழுதும் அதில் உள்ள சிக்கல் என்னன்னா, சம்டைம்ஸ் அதாவது ஒரு ஃபியல் லாசிமாவும் பயன்படுத்தப்படுற, முத்தாத்தியாவும் பயன்படுற ஒன்று இருக்குது. அதாவது ஒரு ஃபியல் எல்லா ஃபியலும் அல்ல, சில ஃபியல்கள் இருக்குது, அது வந்து லாசிமாகவும் வரும், முத்தாத்தியாகவும் வரும். அதாவது டிரான்சிட்டிவ், இன்ட்ரான்சிட்டிவ் 2 மாதிரி வரும். அப்படி லாசிமான கருத்துக்கு வந்தால் இந்த மஸ்தர், முத்தாத்தியான ஃபியலுடைய கருத்துக்கு வந்தால் இந்த மஸ்தர் வரும் என்றும் இருக்குது. உதாரணத்துக்கு நான் சொன்ன உங்களுக்கு பாருங்க, ரஜ என்ற ஃபியல் எடுங்க. லாசிமான ஃபியலுக்கு நம்ம லாசிமான மானாவுல லாசிம்னா இன்ட்ரான்சிட்டிவ் செயற்பட பொருள் குன்றிய வினைப்படி நம்ம கருத்து சொன்னால் இந்த ரஜ திரும்பி வந்தான், ரஜ என்றால் திரும்பி வந்தான். அப்ப திரும்பி வந்தான் என்கிறது லாசிமான ஃபியல். அதுக்கு வரக்கூடிய மஸ்தர் ருஜு அன் வருது. ரஜ யர்ஜி ருஜு அன். அதே சந்தர்ப்பத்தில் ரஜஐக்கு மீட்டி எடுத்தல், திருப்பி சொல்லுதல், மீட்டி எடுத்தல், அப்படி ஒரு கருத்து ஒன்று இருக்குது, மீட்டி எடுக்கிறேன்னு சொல்லி. அந்த கருத்துப்படி அது முத்தஅத்தி. அப்போ அது டிரான்சிட்டிவ். எனவே அதுக்கு வரக்கூடிய மஸ்தர் வந்து ரஜி அண்ட் வரும். ரஜ யர்ஜி ரஜி அன் அப்படின்னா மீட்டி எடுத்தான். அலா குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, இன்னஹு அலா ரஜிஹி லகாதிர். இன்னஹு நிச்சயமாக அல்லாஹ் அலா ரஜிஹி அந்த மனிதனை மீட்டி எடுப்பதற்கு காதிர் சக்தியுள்ளவனாக இருக்கிறான். அஃபலா யரவுன அல்லா யர்ஜிஉ இலைஹிம் கௌலா. அஃபலா யரவுன அல்லா யர்ஜிஉ இலைஹிம் கௌலன். அல்லா யர்ஜிஅ ரஜ யர்ஜிஉ கௌலன் வந்திருக்கு. அப்போ முத்தஅத்தி அது ஃபியல். அப்போ நீங்கள் அந்த இந்த என்னது மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த கூட்டம் பனு இஸ்ரவேலர்கள் சாமிரி என்கிற அந்த சிலை வணங்கி அவன் ஒரு காளை மாட்டு கண்டுக்குட்டிய தங்கத்தால் செஞ்சு போட்டு அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த கால் அவர் வந்து அந்த ஒட்டகத்தினுடைய அந்த காலடி சுவடு பட்ட அந்த மண் எடுத்து அந்த இஜில் காளை கண்டுக்குட்டியினுடைய வாய்க்குள்ளே போட்டான். அதாவது தங்கத்தால் செஞ்ச அந்த காளை கண்டுக்குட்டியினுடைய வாய்க்குள்ளே போட்டான். அது கத்த தொடங்கிட்டுது அந்த காளை கண்டுக்குட்டி. அதுக்கப்புறம் சொன்னான், ஹாதா இலாஹுக்கும் வ இலாஹு மூசா ஃபனசி. இதுதான் உங்களுடையவும் மூசாவுடையவும் கடவுள். இந்த காளை மாட்டு கண்டுக்குட்டி அதுதான் வந்து அந்த புல்னு சொல்கிறேன் இங்கிலீஷ் நாங்கள் அதுக்கு புல், காளை மாட்டு கண்டுக்குட்டி அதுதான் உங்களுடைய கடவுள் அப்படின்னு சொல்லி சாமிரி சொன்னான். அப்போ அல்லாஹுத்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வந்து வரும் பொழுது மக்கள் இந்த மாதிரி காளை மாட்டு கண்டுக்குட்டியை வணங்கி கொண்டிருக்காங்க. அப்போ இது என்னடா கூத்துன்னு பார்த்தா சாமிரி என்கிறவன் என்னது தங்கத்தால் செஞ்ச காளை மாட்டு கண்டுக்குட்டி அது. அப்போ அது கத்துது. அப்போ அல்லாஹுத்தால் அதை விமர்சிக்கும் பொழுது எப்படி விமர்சிக்கிறான் என்றால், இந்த எரும மாடுகளுக்கு வழங்கப்படாதா அந்த காளை மாட்டு கண்டுக்குட்டிக்கு அது கத்தினத்துக்கு என்ன நாங்கள் ஒரு வார்த்தையை சொன்னால் அதுக்கு ரிப்பீட் எங்களுக்கு சொல்ல தெரியாது அப்படின்னு சொல்லிடு. அஃபலா யரவுன அல்லா யர்ஜிஉ இலைஹிம் கௌலன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்குறான். சரி, அப்போ இதில் வந்து அந்த ஒரு ஃபியலுக்கு வரக்கூடிய அந்த மஸ்தர் மாறும் பொழுது வரக்கூடிய கருத்து மாற்றம் பாருங்க. ரஆ யரா ருயத்தன் பார்த்தல். ரஆ யரா ரயன் கருத்து சொன்னான். ரஆ யரா ருயா கனவு கண்டான். இதே மாதிரி இங்கே ஃபியல் காட்டிக்கிறான் பாருங்க. வசல யசிலு உசூலன் கடைசி ஃபியல் இந்த கீழ் காட்டிக்கிறான். வசல் என்றால் சென்றடைந்தான், உசூலன் மஸ்தர் வந்தால். வசல யசிறு வஸ்லன் சேர்த்தான். வசல யசிறு சிரத்தன் சிரத்துல் அர்ஹாம் உறவு முறைகளை சேர்ந்து நடந்தான். இப்படி அந்த மஸ்தருடைய கருத்தும் என்ன செய்யுது மாறுவதை பார்க்குறோம். எல்லாத்துக்கும் அப்படின்ட்டு இல்லை, சிலதுக்கு மாறுறதை பார்க்குறோம். காலைய கூலுக்கு மஸ்தரை பாருங்க. காலைய கூலு கவுலன், கவுலத்தன், மக்காலன், மக்காலத்தன், கீலன் அப்படின்னு எல்லாம் என்னது ஒரு மஸ்தர் நிறைய வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இங்கே அவங்களுக்கு ஒரு பயிற்சி தந்திருக்காங்க. அந்த பயிற்சிகளில் நம்ம சில பகுதிகளை பார்த்தோம் இல்லையா? அதில் பாருங்கள், முதலாவது வந்து ஹத்தித் அஃபால் அல் மசாதிரி தாலிய பின்வரக்கூடிய ஃபியல் பின்வரக்கூடிய மஸ்தர்களுக்குரிய ஃபியல் எப்படி வரலாம் என்கிறத நீங்கள் தீர்மானிக்கணும். அதாவது மஸ்தர் தந்திருக்காங்க, ஃபியல் எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிக்கணும். முதலாவது வந்து அமல். அப்போ அது வந்து அமில யஅமலு அமலன், அமில யஅமலு அமலன். கிதாபத்தன் கதப யக்துபு கிதாபத்தன். ஹுஜூம் ஹஜம யஹுஜுமு ஹுஜூமன். கத்லன் கத்தல யக்குத்துலு கத்லன் இல்லையா? தஃப யத்ஃபஉ தஃப்அன், ஃபாக்கு சுக்கூன் வரணும்.
சமிய யஸ்மஉ சமாஅன், அலிம யலமு இல்மன். இது மாதிரி நீங்க அந்த ஃபியலை வந்து சரியா கண்டுபிடிச்சு தெரியும். அமல்ன்றது வந்து அமிலிருந்து வந்தது, கிதாபத்தன் கத்தபையிலிருந்து வந்தது நீங்க எழுதணும். அதுக்கு அடுத்தது வந்து வந்திருக்காங்க ஹாத்தி மசாதில் அஃபாலி தாலியா, பின்வரக்கூடிய ஃபியட்களுக்கு வரக்கூடிய மஸ்தர். சும்மா கேட்டுப்பாமே உங்கள்கிட்ட. ரஹல யர்ஹலு, என்ன மஸ்தர் வரும்? ரஹீல் அல்லது ரிஹ்லத்தன். என்ன? ரஹீல் அல்லது ரிஹ்லத்தன். கஃபல யக்ஃபுலுக்கு, கஃபல யக்ஃபுலு மஸ்தர் என்ன வரும்? கஃபாலத்தன். கஃபல யக்ஃபுலுக்கு மஸ்தர் கஃபாலத்தன். கதப யக்துபு கிதாபத்தன். அலிமைக்கு என்ன வரும்? அலிம யஅலமு இல்மன். என்ன? அலிம யஅலமு இல்மன் அப்படின்னு வரணும். அதே மாதிரி பஹஸ யப்ஹஸுக்கு பஹஸ்ன்னு வரும். என்ன? ضرب يضرب ضربا, அமின யமனு அம்னன், ஹஸின யஹ்ஸனு ஹுஸ்னன். இது மாதிரி நீங்க வந்து அந்த மஸ்தரை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். அதுக்கு பிறகு இஸ்தஹ்ரிஜ் அல் மஸ்தர ஃபீமா யலி மின ஜுமல், பின்வரக்கூடிய 10 வசனங்களையும் இடம்பெறக்கூடிய வாக்கியங்களையும் இடம்பெறக்கூடிய மஸ்தர் எங்க இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். சுஜூதுல் முஸ்லிமி லி ஹாலிகிஹி வாஜிபுன், எங்க மஸ்தர் இருக்கு? சுஜூதுல் முஸ்லிமி சஜத யஸ்ஜுது சுஜூதன் அப்படின்னு வரும் இல்லையா? சஜத யஸ்ஜுது சுஜூதன். ரைட். யஜிபு அலல் முஸ்லிமி நஸ்ரு அஹீஹில் முஸ்லிமி, எப்படி வரும்? நஸ்ர். நஸ்ர் இல்லையா? நஸ்ர். யார் ஒரு ஆள் கேள்வி கேட்டுக்காரு பாப்போம், என்ன சொல்றாரு? உஸ்தாத் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க பார்த்து ஆக்டிவிட்டியை. எந்த ஆக்டிவிட்டியை கேட்குறாங்க தெரியல. பர்சனலாக கொஞ்சம் பேசுங்க என்னோட. ரைட். நஜஹல் ஃபரீகு ஃபில் முபாராத்தி நஜாஹன் பாஹிரன், எங்க மஸ்தர் இருக்கு? நஜஹ அல் ஃபரீகு ஃபில் முபாராத்தி நஜாஹன் பாஹிரன். நஜாஹன் மஸ்தர். நஜாஹன் மஸ்தர். ஃபஷிலல் ஹகூது ஃபஷலன் தரீஅன். ஃபஷலன். கைஃப யலீகு பிக குர்ஹு அஹீக யா காலி. கைஃப யலீகு பிக குர்ஹு அஹீக. குர்ஹ் என்னப்பா? கரிஹ யக்ரஹு குர்ஹன். லாபுத்த மின் நபதில் ஃபுர்கத்தி வல் கராஹியத்தி. லாபுத்த மின் நபதில் ஃபுர்கத்தி வல் கராஹியா, எங்க மஸ்தர்? நபுத் என்கிற சொல்லும் வரும். நபத என்பது நபுதன், சாரி நபத என்பிது, நபத என்பது இல்ல என்பிது, நபத என்பிது நபுதன், அதுவும் மஸ்தர் தான். அதே மாதிரி கராஹியா என்கிறது எனது மஸ்தர் தான். கரிஹ யக்ரஹு குர்ஹன் வ கராஹியத்ன்றது மஸ்தர். அது அல் ஆன் ஃபஹிம்து தர்ஸ ஃபஹ்மன் ஜய்யித். ஃபுருக்கா எதுல இருந்து வந்தான்னு சொல்றமா? ஃபுருக்காங்கிறது இஸ்மு மின் இஃப்தரக இஃப்தரிக்கு. ஃபுருக்கா வந்து ஃபரிக்க எஃப்ரகு ஃபுருக்கத்தன் அப்படி சொல்றல்ல. ஃபரக்க எஃப்ருக்கு ஃபர்கண்டு வரலாம். ஃபுருக்கத்தன் ஒரு மஸ்தர் வந்து இதுல இருந்து வந்தது. இஸ்மு மின் தஃபர்ரக எத்தஃபர்ரகு அல்லது இஃப்தரக இஃப்தரிக்கு தான் அது இஸ்மு மின். ஃபஹிம்து தர்ஸ ஃபஹ்மன் ஜய்யிதன், எங்க மஸ்தர்? ஃபஹ்மன். ஃபஹ்மன். லா அஸ்ததிஉ ருகூப தர்ராஜதி. லா அஸ்ததிஉ ருகூப தர்ராஜா. ருகூப். ருகூப். எஸ். அஸ்ததிஉ கிதாபத மகாலத்தின் ராயியா ஹவுல ஹாதல் மௌதுஇ. கிதாபத்தன். அதான் அவருக்கு மஸ்தர் கிதாபத்தன் தான். ஃபரிஹ்னா பி குதூமி வாலிதினா மின் மக்கா. ஃபரிஹ்னா பி குதூமி வாலிதினா மின் மக்கா. குதூம் இல்லையா? கதீம யக்தம் குதூமன். இது மாதிரி. அடுத்த ஒரு பயிற்சி வந்திருக்கிறாங்க. அது ஒரு வினோதமான பயிற்சி பாருங்க. பின்வரும் ஒவ்வொரு மூலப்பதமும், பின்வரும் ஒவ்வொரு மஸ்தரும் ஏன் இந்த அளவுகோலில் வந்துள்ளது என்பதற்கான நியாயத்தை கூறுக. அதாவது பின்வரக்கூடிய ஒவ்வொரு மஸ்தரும் ஏன் இந்த வசன்படி வந்திருக்கின்றதுக்கு நீங்க விளக்கம் சொல்லணும். இது அந்த ஏற்கனவே அந்த என்னென்ன வசன்படி வரும்ங்கிறத தெரிஞ்சதை இந்த விளக்கம் சொல்லலாம். ஜிரா படிச்ச சொல். ஜிரா தொழில்ங்கிறத ஹிர்ஃபாவை காட்டுன. அரபுல சொல்றதான் சரியா, தமிழ்ல சம்டைம்ஸ் டிரான்ஸ்லேட் பிள்ளையா இருக்கலாம். நான் ஓரளவு விளங்குறதுக்கு அந்த மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கேன். ஹிர்ஃபத்தை அது காட்டுது. அந்த ஹிர்ஃபான தொழில். துக்னா துக்னத்துன். தாக்கின் நீங்க படிச்சிருக்கீங்களா? அஹ்லர் தாக்கின், கடும் பச்சை அப்படின்னு சொல்றதுக்கு அஹ்லர் தாக்கின். அப்ப நிறத்தை காட்டுறது இல்லையா? அது
அப்போ தக்கீன எதுக்கனு துக்குனத்தன்ங்கிறது வந்து நிறத்தை காட்டக்கூடியது. அது நுஆக், நுஆக்குல் குராப், காகம் கத்துறது. அப்போ அது சவுண்டை காட்ட வசனம் இல்லையா? ஃபுஆல்ங்கிறது சத்தத்தை காட்ட, சவுத். ஃபீமா தல்ல அலா லியன்னஹு யதுல்லு அல சவுத்தி, லியன்னஹு யதுல்லு அல சவுத். ஹிதாதத்துன், அதாவது கொல்லன் வேலை பார்க்கறது. கொல்லன்டா இந்த இரும்பு கடை, இரும்பு கடையுள்ள அந்த இரும்பு பட்டறைகளில் வேலை செய்கிறவர் ஹத்தாத். ஹிதாதத் இது மாதிரி ஜுர்கத்து, சவரான், தவரான், கலையான், பதில், ஹமில், ஃபஹி, நுஹூல் இதுகளுக்கு நீங்கள் பாருங்கள் ஏன் அந்த வசூல் படி வந்திருக்காங்க கருத்து தெரியணுமே. அப்படிதான் என்னது செய்யலாம். இல்லாட்டி கஷ்டம், அது செஞ்சுக்க மாட்டீங்க. சொல்லலாம் பாடம் இருக்கணும். இம்ல இல் ஃபராக ஃபீமா எலி பில் மஸ்தரி முனாசி, பொருத்தமான மஸ்தரை இட்டு இடைவெளி நிரப்புக. கேட்டு பார்ப்போம், இது கொஞ்சம் செய்வீங்க நீங்கள். யஜிபு அலல் ஆபாஇ இலா ஹாதல் இஜ்திமா, பெற்றோர்கள் இந்த கூட்டத்துக்கு சமூகம் அளிப்பது கட்டாயம். என்ன சொல் வரும்? குயிக்கா. அல் ஹுதூர். யஜிபு அலல் ஆபாஇ அல் ஹுதூரு இலா ஹாதல் இஜ்திமா. ரெண்டாவது, யன்பகி லில் இன்சானி, யன்பகி லில் இன்சான் தருக்கு மா லா யஅனீஹி, ஒரு மனிதன் அவனுக்கு தேவையில்லாத விஷயத்தை விட்டு போட்டுறணும். தேவையில்லையா கை விட்டுறணும், அது அவனுக்கு அவசியம். நல்லது. யஹ்சுனுலக, மன்னிப்பது. அம்மன் லலமக்க, உனக்கு அநியாயம் செய்தவனை மன்னிப்பது உனக்கு நல்லது. மன்னிப்பது என்ன சொல்? ஃபஸ்ஃபஹி ஸஃப்ஹல் ஜமீல், ஃபஸ்ஃபஹி ஸஃப்ஹல் ஜமீல், ஸஃபஹ. அப்ப ஸஃப் வாஜிபுன் அலைக்க, உங்களோட உம்மாக்கு நீங்க பணிவிடை செய்வது கட்டாயம். வாஜிபுன் அலைக்க ஹிதுமத்து வாலிதத்திக்க. லாபுத்த மின், பாதுகாப்பது உனது சகோதரனுடைய மானத்தை. இறல், இறதுன மானம், உன்னுடைய சகோதரனுடைய மானத்தை பாதுகாப்பது கட்டாயம். லாபுத்த மின் லாபுத்த மின் ஹிஃப்லி இர்லி அஹீக்க. உண்மையில் நம்ம மானத்தை பாதுகாக்கிறதுக்கு சானி சுனு சவுண்ட், சவுண்ட் தான் சொல்றேன், ஆனா ஹிஃபுதுன்னு சொல்லலாம். ஹிஃபுது இர்லி அஹீக்க. பாப்போமே. உஹிப்பு, வாசிக்க விரும்புகிறேன் புத்தகங்கள். கிராஅத்தல் குத்துபி வல் மஜல்லாத்தி, நான் மற்றவங்களுக்கு அநியாயம் செய்ய வெறுக்கிறேன். ஆனா அக்ரஹு அல் ஆஹரீன், ஆனா துல்மல் ஆஹரீன், மற்றவங்களுக்கு அநியாயம் செய்ய வெறுக்கிறேன். அடுத்தது, பாதைகளில் உட்கார்ந்து கொண்டு இருப்பது, மிச்ச நேரம் உட்கார்ந்து கொண்டு இருப்பது ஒழுக்கம் இல்லை. அதாவது அல் ஜுலூசு ஃபி துருகாத்தி, தரி குஞ்சமு துருக்குஞ்சமு துருகாத், பாதைகளை உட்கார்ந்து கொண்டிருப்பது லைஸ மின முருஆத்தி, ஒரு நல்ல ஆம்பளையிட பழக்கம் இருந்த போக்குகளில் குந்துறது. அதனால தான் முந்தி காலங்களில் ஏசுவார் எங்கட பாப்பா, இந்த உண்ட போக்கும் சரியில்லை, உண்ட போக்கும் சரியில்லை. இந்த போக்குன்றது உண்ட ஸ்டைல். போக்குன்னா நீ பொடிய மாரோட குந்தி கொண்டிக்கக்கூடிய அந்த போக்கு, அந்த ரோட்டோரங்கள் வைக்கக்கூடிய அந்த போக்குகளுக்கு சொல்றது. அதுக்கு நீ போக்குன்னு தான் சொல்ல எங்கட ஊரில். நீ உண்ட மூக்காடா, உண்ட போக்குடான்ற. சரி. 9வது, பத அல் ஃபல்லாஹூன, பயிர் செய்வதை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஃபி மௌசிமில் மத்தர், மழை காலத்தில். என்ன சொல் வரும்? பத அல் ஃபல்லாஹூன அஸ்ஸிராஅத்த ஃபி மௌசிமில் மத்தரி. ஹஸின ஸைதுன் அலா டொட் டொட் மாஷியத்திஹி, அதாவது அவனுடைய கால்நடைகள், கால்நடைகள் லைவ் ஸ்டாக்ஸ், கால்நடைகள் செத்து போனதுக்காக வேண்டி ஹலாக், ஹலாக் நாம் ஹசின செய்துன் அலா ஹலாக்கி மாஷியத்தி. அப்போ பாருங்க, சொல் தெரிஞ்சால் மட்டும்தான், ஃபியல் பாடம் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பயிற்சிகளை செய்யலாம். அப்போ இதோட நமக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்த பகுதி தான் படிக்கணும். எது? அல் மஸ்தருல் மீமி. இந்த பகுதி தான் நம்ம படிக்க வேண்டிய பகுதி. முராஜாவுலேயே டைம் வைத்தது. சரி, பருவாயிரம் நம்ம இதை கொஞ்சம் இன்றைக்கு விளங்கெடுக்க பார்ப்போம். அல் மஸ்தர் அல் மீமின்டா என்னங்கிறத சொல்கிறேன். அல் மஸ்தருல் மீமின்டால் மீம் ஆரம்பத்தில் வாரன்னு சொல்லுவாங்க. மீம் ஆரம்பத்தில் வாரண்டால் சில ஃபியர்களை நீங்கள் பார்ப்பீங்க, அந்த ஃபியர்கனுடைய ஸ்டார்டிங்கில் மீன் இருக்கும், மீம் இருக்கும். மீன் இல்லை, மீம் இருக்கும். பாருங்க, உதாரணமாக சொல்கிறேன், அவங்களுக்கு லேசாக விளங்குறதுக்கு சொல்கிறேன். அரஃப யஅரிஃபு மஅரிஃபத்தன். என்னடா அது அரஃப யஅரிஃபு மஅரிஃபத்தன், மீம் வருகுது. அந்த மீம் மஅரிஃபத்தன் மீம் வருது. ஜாஅ யஜீஉ மஜீஅன், மஸ்தர் தான் பாடமாக்கி வைக்கிறேன். நான் நீங்கள் எல்லாம் மஸ்தர் பாடமாக்கி வைக்கிறேன். வந்தானுக்கு ஜாஅ யஜீஉ மஜீஅன், மஜீ மீம் மஸ்தர் மீமி.
கத்தல யகுத்துலு கத்லன் வமக்குத்தலன், கால யகூலு கவுலன் வமக்காலன், மீம் வருது. இது மாதிரி ரஜ யர்ஜி ருஜுஅன் வமர்ஜிஅன், மீம் வருது மர்ஜி. கதிம யக்குதம் குதும் வ மக்குதம், மக்குதம். மாத்த யமுத்து மவுத் வ மமாத், மமாத்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஹரப யஹுருபு ஹுரூப் வ மஹ்ரப், மஹ்ரப்னு சொல்கிறோம். ஃபர்ர யஃபிரு ஃபிரார் வ மஃபர், ஐனல் மஃபர் கல்லாலா வசர், இலா ரப்பிக்கல் என்னது முஸ்தகரா, அந்த மாதிரி வாரது. அப்போ அந்த வசனத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சொல் வந்திருக்குது. அப்போ ஒரு வினைச்சொல்லினுடைய துவக்கத்தில் மீம் வார, அதுதான் மஸ்தர் மீம் என்று நம்ம லேச சொல்லுவோம். ஆனால் அந்த மாதியான ஃபியல் வந்து ஃபாஅல வசன் படி வந்து இருக்கக்கூடாது. நம்ம இன்னும் படிக்கிற அந்த வசன் படிக்கிறதுக்கு அஜியாஸ் நம்ம படிப்போம். ஃபாஅல வசன் படி மாதி வரக்கூடாது. அப்படி வந்தால் ஃபாஅல வசன் படி மாதி வந்தால் அதுக்கு இயல்புள்ளேயே மஸ்தர் லமு செய்யப்பட்ட மீம் தான் வரும். உதாரணமாக நாங்கள் சொல்வதாக இருந்தால் நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஃபியல், லேசான ஃபியல் வந்து ஷாஹத, பார்த்தான். இப்போ ஷாஹத யுஷாஹிது முஷாஹத, அங்கேயும் மீம் வருது ஆரம்பத்தில். ஆனால் அந்த மீம் வந்து அந்த ஃபியலுக்குடைய மஸ்தர், அந்த ஃபியல் த மஸ்தர். எனவே ஃபாஅல வசன் படி மாதி வராமல் சும்மா வேற ஏதாவது ஒரு ஃபியல் வந்து அந்த ஃபியலுக்கு வரக்கூடிய மஸ்தர் இந்த மாதிரி மீம் வந்தால் அது நம்ம என்னது மஸ்தர் மீம்னு சொல்லிடுவோம். அது நிறைய இருக்குது. இங்கே உதாரணங்கள் கொஞ்சம் உங்களுக்கு காட்டியிருக்கிறாங்க. ஒரு ஒரு பயிற்சி தந்திருக்காங்க பாருங்கள். அந்த பயிற்சியை செய்கிற நேரத்தை உங்களுக்கு வழங்கும் பாருங்கள். இது சொல்லிருக்காரு, பின்வரும் வாக்கியங்கள் இடம்பெறும் மஸ்தர் மீமிகளை சரியாக இனம் கண்டு அவற்றின் அடிப்படை மஸ்தரை காண்க. அடிப்படை மஸ்தர் எதென்று நீங்கள் ஊகிக்கணும், கெஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு உதாரணம் சொல்ல பாருங்க. சுன் வஜிஹக்க அன் மஸ்அலத்தி அஹதின் செய்ய, யாரிடமும் எதையும் கேட்காமல் இருப்பதன் மூலம் உனது மரியாதையை நீ பாதுகாத்துக்கொள். சுன் வஜிஹக்க, உன்னை முகத்தை பாதுகாத்துக்கன்னா உன்னை மரியாதையை நீ பாதுகாத்துக்க. அன் மஸ்அலத்தி அஹதின், யார்கிட்டையும் நீ கேட்கக்கூடாது, செய்ய எதையும் கேட்கக்கூடாது யார்கிட்டையும். அது எவ்வளோ நெருக்கமான ஆளாக தான் செய்யுங்க. ஒரு காலமும் எனக்கு ஒரு 10,000 காசு தாங்க, 20,000 காசு தாங்க, ஒரு காலமும் கேட்காது. தண்ணி சொட்டை கேட்டால் கூட என்னது உன்னோட டிமாண்டு குறைஞ்சிருமேங்கிறத நீ விலங்கு எடுக்கணும். அதனால் மற்றவன்ட கை நீட்டுறது யாசம் வானாம், வாப்பா என்னது வானாம்ன்றதை விட்டுவாடும். இந்த கடன் எடுக்கிறது கூட என்னது தவிர்க்கிறது நல்லதுன்னு நம்ம சொல்கிறோம். காரணமே அது கஷ்டம் நமக்கு. நாளைக்கு சொல்லுவான் அவனுக்கு நான் தான் கொடுத்தேன்னுவான், சொல்லி காட்டுவான் மனுஷன். அதனால் இதில் எங்கே மஸ்தர் இருக்குது, மஸ்தர் மீமி இருக்கும்? யோசிச்சு பார்த்தா டக்குனு ஹண்ட்ரலாம் மஸ் அலா. அப்போ சஅல யஸ்அலு சுஆல் வ மஸ் அலா. சில மஸ்தர் மீமிகளில் அந்த கடைசியில் ஒரு குண்டு தா ஒன்று வரும். அது மஸ்தர் மீமிகளில் ஒரு பழக்கம், அது பொதுவாக இருக்கிறது. அந்த மீம் இந்த தா ஒன்று கடைசியில் என்ன செய்யும் வரும், மஸ் அல தன், மஸ் அல்னு வர மஸ் அல தன் வந்துருக்கு. லா தஅமலன்ன அம்ரன் லைஸ ஃபீஹி மன்ஃபா, உனக்கு பிரயோஜனம் இல்லாத வேலையை நீ செய்யாத அப்படின்றாரு. லா தஅமலன்ன, நிச்சயமாக நீ செய்யாதே, அமலன் ஒரு காரியத்தை, லைஸ ஃபீஹி மன்ஃபா, எந்த பிரயோஜனமும் இல்லையே அது அப்படிப்பட்ட ஒரு காரியத்தையும் செய்யாது. அப்போ யூஸ்லெஸ்ஸான விஷயங்களை செய்யக்கூடாது. எங்க மஸ்தர் மீமி நஃபஅ யன்ஃபஉ மன்ஃபஅ. அப்ப நஃபஅ என்ற ஃபியல் தெரிஞ்சாதான் மன்ஃபஅ மஸ்தர் கண்டுபிடிக்கலாம். கில்லத்துல் மகால், குறைவாக பேசுவது, தலீலுன் அலா ரஜாஹத்தில் அகில், புத்தி நல்ல நல்ல சாதுரியம், புத்தி சாதுரியம். ரஜாஹத்துல் அகில்னா புத்தி சாதுரியம். ஒருத்தர் பேச்சு குறைஞ்சா அவர் நல்லா படிச்சிருக்காருன்னு அர்த்தம். அதுக்காக வேண்டி கிளாஸில் உஸ்தாது கேள்வி கேட்டால் வாய் அப்படியே சப் சப்புன்னு வச்சு கொண்டிருக்கணும், அதான் அர்த்தம். அரைவன் என்னது அறையில இலங்கை வைக்கிற அந்த பெரிய பெரிய நகல் அடி தூண் வர மூஞ்சிக்கு விளங்குதே. அப்போ அந்த அது அப்படி இல்லை. அவ்வளோதான். கிளாஸில் உஸ்தாது கேட்டால் சொல்லணும், சும்மா இருக்கிறது என்னடா பேசாமல் இருக்கேன் தம்பி, அந்த மிச்சம் பேசினா அந்த பைத்தியம் நினைச்சிருவாங்க, அதனால நான் மிச்சம் பேச விரும்புறல, புத்தி என்னது என்ன முழுமை பெற்று தான் இருக்குது. என்னது இதா தம் அல் அக்கில் நக்கசல் கலாம், இதா தம் அல் அக்கில், அக்கில் வந்து தமாமாகிட்டு, அதாவது பரிபூர்ண நிலைமை அடைந்து விட்டால் கல்லல் கலாம், பேச்சு குறைஞ்சிரும் அப்படின்ட்டு. எனக்குமே என்ன பொண்டாட்டி என்னன்னு கேட்டால், நீ எல்லாம் நல்லா வருவாய், எப்போ தெரியுமா, உன்ட பேச்சை குறைச்சா. நான் கொஞ்சம் கூட பேசுறதான், நானும் ஒரு கசீர் கலாம் தான், உங்களுக்கு விலங்கு தானே, எங்கேயோ போகிறதெல்லாம் கதைக்கிறது தானே. அதனால இந்த பொண்டாட்டி எனக்கு சொல்கிறேன், நீ நல்லா வருவாய் எப்போண்டா உன்ட பேச்சு கொஞ்சம் குறைஞ்சா அப்படின்ட்டு. நானும் சொல்கிறேன் ஓ ஒன்று தலையாட்டிக்கிறேன், அவன் திருப்பி என்ன செய்கிறதான் பேசுகிறதான். ஹாதல். அப்போ கில்லத்துல் மக்கால் தலீல் ரஜாஹத்துல் அகல், எங்க மஸ்தர் மீமி இருக்கு மக்கால், காலைய கூழு என்னப்பா மக்கால். கஸ்ரத்துல் முசாஹி, அதாவது கூடுதலாக
கலாய்க்கிறதுன்னா குழப்புறது, நகைச்சுவை பண்றது, ஜோக் அடிக்கிறது, அந்த மாதிரி வேலை. ஒரு ஆளை கிடிங் பண்றேன்னு சொல்லுவாங்களே, இப்ப கலாய்க்கிறேன்னு. கசுரத்துல் முசா, அதிகம் ஜோக் அடிக்கிறது, துதுஹிபுல் மஹாபத்தை, சுய கௌரவத்தை போக்கிவிடும். மஹாபத்துனா ஒருத்தருக்கு வரக்கூடிய அந்த கௌரவம், அந்த மக்கள் கொடுக்குற கௌரவம், அந்த கண்ணியம், அதை அது போக்கிடும், இல்லாமல் ஆக்கிடும். 2 இடத்துல இருக்குது மஸ்தர் மீமி. முசா அப்படியா? இல்ல பிள்ளைகள், முசாஹிர வரக்கூடிய மஸ்தர் சும்மா விட்டேன் நான்றீங்க இல்லையா? நிஹார் மொழி சொல்றதெல்லாம் வஹியா இல்லை. நம்ம கிட்னியை போட்டு யோசிக்கணுமே. மசஹண்டாலே மாசஹ யுமாசிஹுல வர மாசஹன்றது அது ஃபியல். அதுல மஸ்தர் முசா, அதில் நான் இங்கே சொல்லுவேன். முசாஹங்கிற ஜோகுக்கு சொல்றது. மாசஹ யுமாசி முமாச மிசா. மஹாபத் ஹாபய ஹாபுல வரதான் இது மஹாபத், ஹைபத், மஹாபத் என்று வாரதுன்னு. சரி. அல் ஃபராகு மஃப்சதத்துன் பிலா நிசாயின், அதாவது வேலை இல்லாம விஐபியாக இருக்கிறது. வேலை இல்லா பட்டதாரி, நிஹார் மூலை மாதிரி விஐபியாக இருந்தா, வேலையில்லா பட்டதாரியாக இருந்தா அது வாழ்க்கைக்கு அசடுன்றாரு. அதாவது அல் ஃபராகு, அதிகம் ஓய்வு என்பதும் வாழ்க்கையை கெடுத்து விடும். பொண்டாட்டியோட ஏன் 24 மணி நேரம் புருஷன் சண்டை பிடிக்கிறான்? வேலைக்கு போக மூட்டை படுத்து கொண்டு கிடக்கிறனால தான். என்னைட்டே ஆகப்பட்ட அப்படிப்பட்ட புருஷன் மாதிரி என்னது தும்பு தறி எடுத்து பிடிப்ப இப்ப கரப்படுறாரு விளங்குதேன். சில புருஷன் மாதிரி இந்த வீட்டுக்கு படுக்கிற அந்த சரியா மண்டபத்துக்குள்ள படுத்துக்கொண்டு பொண்டாட்டிக்கு ஏசி அந்த பிள்ளைகளுக்கு ஏசி காலத்தை ஓட்டுறது. புறங்கையால் அறையணும். இந்த உள்ளங்கையால் அறையப்பட அப்படிப்பட்ட மாப்பிள்ளை மாதிரி இருக்கு. புறங்காயில உனக்கு குனியாத வாசலும் கொலையாத சோறுமிலியாக இருக்குது, இப்ப எலும்பு அப்படின்ட்டு. அப்ப அல் ஃபராகு மஃப்சதத்து, சும்மா என்னப்பா ஓய்வுல இருக்கிறதுங்கிறது வாழ்க்கையை கெடுக்கிற புண்டாட்டி புருஷன் வாழ்க்கையை அது எடுத்து போட்டுரும். மஃப்சதா இல்லையா? மஃப்சதா அஃப்சதா மஃப்சதா. அல் அபு யுதுஹிருல் மஹப்பத லி பனாத்திஹி கசீரன், தந்தை தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவார். மஹப்பத்தை லி பனாத்திஹி கசீரன், அவருடைய பெண் குழந்தைகளுக்கு தான் அதிகம் வெளிப்படுத்துவார். பொம்பளை பிள்ளைகளுக்கு இப்போ நிஹார் மொழியும் கேட்டா என்ன சொல்லுவாங்க? சுவாதுன்னா அப்படின்ட்டு. அப்ப அது அந்த பொம்பளை பிள்ளையோட அரக்கம்ங்கிறது என்ன அதிகம். அதே மூத்த பொம்பளை பிள்ளைன்னா என்னப்பா இன்னும் செல்லமும் பாணியும் அதிகமே வடியும் மாப்பாக்கு. அவ எங்க மஸ்தர் மீமி மஹப்பத். எஸ் அஹப்பை மஹப்பத். நிறைய மூளை மாறி மௌலவியாக்கள் முஹப்பத்து, உங்களோட முஹப்பத்துக்காக சொல்றேன். முஹப்பத் இல்லப்பா மஹப்பத்து. என்னது மஹப்பத்து? மிம்பர்ல ஏறின உடனே என்னது வகது கால அல்லாஹு அஸ்ஸ வஜல் ஃபீ மஹ்கமி தன்சீல்னு விடுவார் மூலவி. மஹ்கம் இல்லவாப்பா, அது முஹ்கம். அஹ்கம யுஹ்கிமு இஹ்காமன். எங்கட சுவாதிட கடை சொல்வார் 3 வயசு புள்ள அபி மஹ்கம் வராது, முஹ்கம் தான் அபி. என்னால் அஹ்கம யுஹ்கிமு இஹ்காமன் ஃபஹுவ முஹ்கிம் வ உஹ்கிம யுஹ்கமு இஹ்காமன் ஃபஹுவ முஹ்கம். சரி, அது மஸ்தர் என்னது? அது மஸ்தர் இல்ல, அது மஸ்தர் நினைப்பட விட்டார் அப்படி மஹ்கம் அப்படி இல்லை. சொல்ல சரியா வழங்க எடுக்கணும், அதை என்ன சொல்ல அப்படின்ட்டு. அல் ஹாசிது யபுதஉ பி மலர்ரத்தி நஃப்ஸிஹி, பொறாமைக்காரன் முதலில் அவனுக்கு தீங்கு செய்வதை ஆரம்பிக்கிறான். அப்படின்னா பொறாமைக்காரன் ஃபர்ஸ்ட் அவனு தான் என்ன செய்யறான்? தனக்குத்தானே தீங்கு செய்து கொள்கிறான். எங்க மஸ்தர் மீமி மலர்ரத் லர்ர யதுருல மலர்ரத், அது குரு கசீர விளங்க அப்படி. 5வது பார்க்கலையா? ஓ 5வது விடுபட்டு இல்லையா? 5வது ஹல் ஹாதா யூரிசு லக அல் மஸல்லத வல் மஹான, இது உனக்கு இழிவையும் அவமானத்தையும் தான் பெற்று தரும். அவுரஸ் என்றால் கொடுக்கிறது, வழங்குறது, அதாவது அனந்தரமாக்கி வைக்கும்னு சொல்லுவாங்க முந்தி காலங்கள்ல. அப்படி மொழிபெயர்க்க கூடாது, கொடுக்கும். யுஅதி. அப்ப ஹாதா யூரிசுலக்கல் மதல்லா, இழிவு, மகானத்தினாலுமே இப்ப கேவலம். எது மஸ்தர் மீமி? ரெண்டுமே வரும். தல்ல எதில்லுல மதல்லத் மகானத் ஹான என்னது யஹூனு மகானத்தன் ஹவான் மகானத் ஹான யஹூனு மகானத்தன். சரி, அதே மாதிரி பாருங்க, ஒரு ஆம்பளை சொல்றாரு, அல்லது பொம்பளையும் சொல்லலாம், நம்ம ஆம்பளைக்கே வச்சுக்கோமே. அது குறுக்கி கசீரன் ஃபில்மனாம், அல்லது அது குறு கசீரன் ஃபில்மனாம், உன்னை போய் பார்த்தாலும் கனவுல தான் காண்ற, இந்த உள்ளத்துக்குள்ள தான் நீ இருக்கிறாய், எனக்கு ஐஸ்கிரீம் கூட குடிக்க பயமா கிடக்கு, ஏன்னா நீ இந்த உள்ளத்துக்குள்ள தானே இருக்கிறாய், அதனால உனக்கு குளிருமோண்டு எனக்கு பயமா கிடக்கு, ஒரு பிளேண்டி குடிக்க பயம், உனக்கு சுடுமோண்டு அறையணும். எப்படி தெரியுமா? பொறங்கையால மாறி 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 அறையணும். எப்படி சொல்றது? நீ என் உள்ளத்துக்குள்ள இல்லையா இருக்கிறாய், அதனால எனக்கு பிளேண்டி குடிக்க பயம், ஏன்னா அவனுக்கு சுடும், ஐஸ்கிரீம் தின்ன பயமா கிடக்கு, ஏன்னா அவனுக்கு கூட குளிரும். அல்லாஹு அக்பர். அப்ப உனைய கனவுல நான் அடிக்கடி பாக்குறேன்னு சொல்றாரு ஒருத்தர். அதுக்கு ஒரு கி கசீரன் ஃபில்மனாம். எங்க மஸ்தர் மீமி
மனம் மனம் தூக்கத்துல இல்லையா, நாம எனாமு மனம். ஃபரிஹ்து பி மக்தமிக யா காலி, உனது வருகையை இட்டு அன்பே நான் அதிகம் மகிழ்ச்சி பட்டேன்னு சொல்றாரு. யா காலினா மை டியர், யா காலி. அது இல்லாம எனது பெருமதியானவனே மக்குதம் மக்குதம் இல்லையா, கதிம யக்குதமும் மக்குதம், மக்குதிம் இல்ல மக்குதம், மக்குதம் கதிம யக்குதமும் மக்குதம். எஸ், இவ்வளவும் நம்ம இன்றைக்கு போதும். மிசால நாளைக்கு ஒரு பாடம் இருக்குல்ல, அதில் நம்ம ஏனைய மஸ்தரை பார்ப்போம். இது நம்ம ஏன் ரிப்பீட் 2வது தடவை படிக்கிறோம் என்றால், இது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புதுசு. அதால் அந்த புதுசுங்கிறதுனால உங்களுக்கு ரிப்பீட் நான் அதுகளை சொல்லி தந்திருக்கேன். கொஞ்சம் நான் வேகமாகவும் பேசிட்டேன். நீங்கள் வாய்ஸ் கிளிப்பில் கொஞ்சம் கேட்டு இன்ஷால்லா என்னது சொல்லப்பட்ட அந்த விளக்கங்களை கொஞ்சம் பாருங்க. என்ற தமிழ் விளங்காட்டி கிரியா அகராதி நான் தான் எழுதியிருக்கிறேன், அந்த தமிழ் அகராதியை கொஞ்சம் படிங்க.